அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்கள். ஓசியா 3, 4 and 5. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிகையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாக எங்கள் மதியில நீர் மகிமைப்பட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அசைவாடின தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் தேவ ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மதியிலே அனுப்ப போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி விளம்பான அக்கினி நாவுகளான நம்முடைய வார்த்தைகள் எங்கள் மதியிலே கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பலிபிடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக எங்கள் மாம்சங்களை சுட்டெரித்து உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து வருவதாக மனுஷனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். மகிமை மூடட்டும் ஆண்டவரே. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம். தொடர்ச்சியாக நாம் நேற்றிலிருந்து ஒரு தொடர் வேதபாட வகுப்பாக இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட நாம் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் மீண்டும் வருவதை குறித்தான தீர்க்க தரிசன ஓமையில் எப்படி நிறைவேறி இருக்கிறது, அதில் நடக்கிற சம்பவங்கள், இனி என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். இன்று காலை வேளையில் அதற்கு நடுவில் நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான யுத்தம். அந்த யுத்தம் எப்படி நடக்கும், எங்கெங்கே நடக்கும், யார் யாருக்கு நடக்கும், அதனுடைய விளைவுகள் என்ன, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவார்கள், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது எல்லாவற்றையும் இன்றைக்கு காலை வேளையில் நாம் பார்த்தோம். இப்பொழுது இன்று காலை உள்ள பாடத்தினுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுதும் பார்க்க போகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு. பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, அவருடைய 2ஆம் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது ரகசிய வருகை நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ரகசிய வருகைங்கிற வார்த்தை சபையிலேயே இது வேதத்திலே இல்லைங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை நீங்கள் சொல்கிறீங்க, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்ததான ஒரு உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசிய வருகைக்கான ஆதாரங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாற்றிலும் இருக்கிறது. அதுலேயும் ஏன் அதை ரகசிய வருகை அப்படின்னு நம்முடைய பரிசுத்தவான்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி வேதம் கிடைக்கிற காலகட்டம் அல்ல. அது மட்டும் இல்லை, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு படிப்பறிவும் குறைவாக இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க, பகிரங்க வருகைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரியப்படுத்தணும். ஸோ அப்போ சபைக்கு அது புரியறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ அதனால் அது தப்பு கிடையாது, அன்றைக்கி உள்ள ஜனங்களுக்கு புரிவதற்காக அப்படி சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி சபை அதை புரிந்து கொள்ளுகிற இடத்துக்கு வந்திருக்கு. அந்த ரகசிய வருகைக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சபை எடுத்துக்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து அதுக்கு தான் இப்பொழுது சபை காத்திருக்கு. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகை 2 பகுதியாக இருந்தது. ஒன்று, இயேசு பலியாக வேண்டும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். 2வது, அவர் இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்ய வேண்டும். இந்த 2 பகுதி சேர்ந்தது தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஆனால் அந்த 1வது வருகையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறவிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும் அப்படிங்கிறத அவங்க விட்டுட்டாங்க. அதை தீர்க்க தரிசனமாக யோவான் உரைக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்கிறார். ஆனால் அதே யோவான் தான் பின்னாடி இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, வருகிறவர் நீர் தானா, இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? காரணம் என்னென்னா, டிஃபால்ட்டாக அவங்களுடைய மைண்டில் அவங்களுடைய மேசியா ராஜாவாக வருவார், ஆளுகை செய்வார், பூமி அனைத்தும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க மைண்டில் இருந்துச்சே ஒழிய,
அதனுடைய முதல் பகுதி, அதாவது இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், அந்த கான்செப்டே இல்லை. ஆனால் அவங்களுக்கு இருந்துச்சு, பைபிளில் சொல்லப்பட்டிருந்தது. உதாரணமாக ஏசாயா புஸ்தகத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் பழைய ஏற்பாட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசுவினுடைய கன்னி பிறப்பு, இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தாரோ அதில் ஆரம்பித்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் இருக்கிற எல்லா காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. உதாரணமாக இயேசுவினுடைய கன்னி பிறப்பு வந்து ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அது மட்டுமல்ல, அவர் வருகிற காலத்தில் ஒரு நட்சத்திரம் வரும். இதை வந்து பிலேயாம் சொல்வார், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் அப்படிம்பார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் ஏசாயா புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுதல், அது வந்து சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சிங்கத்தை போலவும் கிழச்சிங்கத்தை போலவும் யூதா பணங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் யோபுவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, பகிரங்க வருகை ஏனோக்குக்கு சொல்லப்பட்டது. இதோ 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்போ வயசு பாருங்கள், கன்னி பிறப்பிலிருந்து இரண்டாம் வருகையில் வந்து அவர் ஆளுகை செய்கிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய சிலுவை மரணத்தினுடைய இன்ச் பை இன்ச் அவர் எப்படி மரிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவர்கள் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, தங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க இயேசு ராஜாவாக வருவார், ஆளுகை செய்வார்னே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக பாவ மன்னிப்பு, இதை எதையுமே யூதர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதனால தான் இயேசு திருப்பி திருப்பி இருக்கும்போது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் யூதர்களை பார்த்து, வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது, நான் அது என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்க முதலாவது அந்த பார்ட்டை விட்டதுனால ரெண்டாவது ஆளுகை செய்ய வேண்டியது இனிமேல் தான் நடக்க போகுது. அந்த முதலாவது பகுதியை அவங்க மிஸ் பண்ணதுனால இன்றைக்கி ரட்சிப்பு அவங்க கையை விட்டு நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போது திருச்சபை பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையும் 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை. இப்போவும் சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இயேசுவின் பகிரங்க வருகைக்கு காத்திருக்கிறது. பெரும்பான்மையான சபை இயேசுவின் வருகையை மறுதலிக்கிற சபைகள் வரைக்கும் வந்துடுச்சு. இயேசு வரமாட்டாரு அப்படின்னு மறுதலிக்கிற வரைக்கும் சபை வந்துடுச்சு. சில சபைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகையை நம்புகிறது, ரகசிய வருகை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சபைகள் இருக்கிறது. ரகசிய வருகை இருக்கிறது, ஆண்டவர் வரப்போகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பிரசங்கம் பண்ண சில ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை பின்பற்றினோம். அவருடைய சந்ததியில் வந்த ஒரு சிலரெல்லாம், அந்த மாதிரி ஊழியக்காரருடைய சந்ததியில் வந்த அவருடைய பிள்ளைகள் 2வது தலைமுறை 3வது தலைமுறையில் இருக்கிறவர்களோடு கூட இப்பொழுது நாங்கள் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களோடு கூட உட்கார்ந்து பேசும்போது அந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இயேசுவினுடைய அந்த ரகசிய வருகையில் எனக்கு வந்து, நான் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட பேசுனதை சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவுடைய செய்திகளை கேட்டு தான் நாங்களே வளர்ந்தோம். அப்போ அவர் சொன்னார், அவங்களாம் ஓல்டு ஸ்கூல், அவங்களாம் பழைய ஸ்கூல், அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு வருவார் வரமாட்டார், 2லையுமே நம்பிக்கை இல்லைன்னார். நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. வருவார் என்பதற்கு நீங்கள் ஆதாரம் கொடுக்குறீங்க, வரமாட்டாருங்கிறதுக்கும் ஆதாரம் கொடுக்குறாங்க, அதனால் நான் எதையுமே மனசில் வச்சுக்கிறது இல்லை என்னார். யோசித்து பாருங்கள், 3வது தலைமுறை 2வது தலைமுறையில் ஒரு தலைமுறை மறுதளிக்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. யோசித்து பாருங்கள், 2 தலைமுறையிலே இப்படி ஆகிப்போச்சுன்னா, யூதர்கள் 2000 வருஷம் கழித்து இயேசுவை மறுதளிக்கிறான். இப்போ யார் இதில் மோசமானவங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளுடைய 2வது தலைமுறை ரொம்ப மோசமாக இருக்கிறது, மிக மோசம். இயேசுவினுடைய வருகைக்கு சபை ஆயத்தப்படுறதில் இன்றைக்கி உள்ளதான கண்டிஷனில் இயேசு வருவாருங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. ஒரு சிலர் மறுதளிச்சுட்டாங்க, இயேசு வருவாருங்கிற நம்பிக்கை இல்லை. காரணம், இன்றைக்கி உலகத்தில் உள்ளக்கூடதான அந்த ஃபேண்டசி வேர்ல்டு, அல்லது இந்த உலகத்தில் இன்றைக்கி காணப்படக்கூடியதான சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடியதான களியாட்டங்கள், இது எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, இயேசுவின் வருகையை மறக்க பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் சபைக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலையை சபைகள் செய்யவில்லை, ஆவிக்குரிய சபைகள் ஆயத்தப்படவில்லை. அதான் உண்மை. ஏதோ இயேசு வராருன்னு நீங்கள் பாட்டு பாடிட்டீங்கன்னா ஆயத்தப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தமே கிடையாது. ஆயத்தப்படுகிறவன் வெறும் பாட்டு மட்டும் பாட மாட்டான், ஆயத்தப்படுவான். அதான் உண்மை. அப்போ இன்றைக்கி இயேசுவினுடைய அந்த முதலாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எந்த அளவுக்கு சபை ஆயத்தமாக இருக்கிறது. அப்போது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த கொரோனா காலத்தில் இந்த பழைய ஏற்பாட்டை தியானிக்க அதிக நேரம் கிடச்சிச்சு. அப்போது அந்த பழைய ஏற்பாட்டை தியானிக்கும் போது நமக்கு தேவையான சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இயேசுவின் பகிரங்க வருகை, இது எல்லாமே மிக தெளிவாக இஸ்ரவேலருடைய பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கிட்டே சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
இப்போ நம்ம அதை பற்றின ஒரு டைம் லைன் தான் பார்க்க போகிறோம். காரணம், அன்னைக்கே அவர்களுக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு. நமக்கு புதிய ஏற்பாட்டிலே அதை சொல்லி வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்மக்கிட்ட முழு வேதாகமம் இருக்குது. நாம் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட போகிறோங்கிறது தான் முக்கியமே. இப்போது சொல்கிறேன், நேற்று சொன்னது தான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் வைத்திருக்கிறதான பட்டம், பதவி, பணம், அந்தஸ்து, ஞானம், அறிவு, இது எதுவும் வருகைக்கு உதவாது. இதெல்லாம் வருகை வர வரைக்கும் உதவும் இந்த பூமியில். ஆனால் வருகைக்கு உதவ போகிறது என்ன தெரியுமா? நீங்கள் அடைகிற ஆயத்தம் மட்டும்தான் உதவ போகிறது. நீங்கள் வருகையில் போகும்போது நான் இன்ஜினியர் என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் டாக்டர் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னா பரலோகம் ஒன்றும் சொல்லாது. அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடுன்னு சொல்லிடுறான். ஆனால் உண்மையும் உத்தமாக நான் ஆயத்தப்பட்டு நிற்கிறேன்னு சொல்ல பாருங்கள், பரலோகம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான். அல்லேலூயா. நீங்கள் படிக்க வேணாம், பட்டம் பட வேணாம் நான் சொல்லலை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியம். எப்போ வருவார் என்று காத்திருக்கிற அனுபவம் வரணும். இப்போ நம்ம வாசித்த வசனம் ஓசியா புஸ்தகத்தில் எப்படி இந்த இயேசுவினுடைய கடைசி காலத்தினுடைய அடையாளம் ஆரம்பித்து எப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் ஒரு டைம் லைனாக அழகாக கொடுத்துருக்கிறார். அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, ஒவ்வொரு சம்பவங்கள் அடுத்து என்ன நடக்கணுங்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே வரிசை கிரமமாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓசியா புஸ்தகத்தையும் யோவேல் புஸ்தகத்தையும் பார்க்க போகிறோம். நீங்கள் அதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அதிலிருந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாலை வேளையில் இந்த ஓசியா புஸ்தகத்திலையும் யோவேலிலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான கடைசி கால அடையாளங்கள் முழுக்க இருக்குது. இப்போ நம்ம கடைசி காலம் அப்படின்னு சொல்கிறோம். எது கடைசி காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அது கடைசி காலத்தினுடைய அறிகுறி என்று வேதம் சொல்லுது. அது யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அப்படின்னு பேதுரு எழுதுறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு. ஸோ கடைசி காலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ அங்கேயே கடைசி காலங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த 2000 வருஷமும் என்ன காலம்தான்? கடைசி காலம்தான். என்னங்க 2000 வருஷம் கடைசி காலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்வைக்கு 2000 வருஷம், கர்த்தருடைய பார்வைக்கு 2 நாள். அவருடைய பார்வைக்கு அது எத்தனை நாளாக இருக்குது? 2 நாளாக இருக்கிறது. அதனால் 2 நாட்களாக கடைசி நாட்கள் போய்கிட்டு இருக்குது அவருக்கு. நமக்கு தான் அது கொஞ்சம் லாங் இயர்ஸ் மாதிரி தெரிகிறது 2000 வருஷமாக. சரி, நம்ம காலத்தில் கடைசி நாட்கள் என்பதற்கான, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்களாம் சினிமா பார்த்துருக்கீங்க தானே? என்ன நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இந்த கேள்வி கேட்குறீங்களே. சினிமா பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்க்காத மாதிரி பார்க்காதீங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சினிமா பார்த்தீங்க? நம்ம அப்படி போயிடுவோம். ஓகே, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பின்புனா நீங்கள் யாரும் கை தூக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எத்தனை பேர் சினிமா பார்த்துருக்குறீங்க? ரைட். சினிமா முடியும் போது என்ன போடுவாங்க? வணக்கம் வணக்கம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின்னு யார் சொன்னா? இன்னும் இருக்கு பாருங்க இல்லை? சரி, வணக்கம் போடுவாங்களா? அந்த வணக்கத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ்னு ஒன்று வரும். கிளைமேக்ஸ் வரும்போதே படம் முடிய போது நமக்கு என்ன தெரிஞ்சிடும். அந்த கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே படம் என்ன செய்யுது, முடிய போது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும், படம் முடிஞ்சிடும். படம் ஆரம்பிக்கும் போதே முடிவை நோக்கி தான் போகும். ஆனால் அந்த கிளைமேக்ஸ்னு ஒன்று வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் படம் என்னவாக போகுது, முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் கடைசி காலத்தினுடைய அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த கிளைமேக்ஸ்க்கான அடையாளம் என்ன, நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு கடைசியான அடையாளம் என்ன அப்படின்னா, ஓசியா 3:5 இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. இதை தான் நாங்கள் நேற்றுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவது ஒரு அடையாளம். அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வருவது மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஏசாயா 43 ஆண்டவர் சொல்கிறாரு, வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் ஆண்டவர் சொல்கிறாராம். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என் குமாரரையும் குமாரத்தையும் நான் வரவழைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவது கிளைமேக்ஸ், நமக்கு கொடுக்கப்படுகிற கிளைமேக்ஸில் உள்ளதான ஒரு அடையாளம். இப்போ இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திரும்பி வர தொடங்கிட்டாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான வீடியோ. எதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மிக முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளைட்டு எங்கேருந்து அவங்க வந்தால் லாஸ்ட்டாக இறங்கினாங்கன்றது உங்களுக்கு சொல்லும், பார்த்தா தெரியும். அது எங்கேருந்து வந்திருக்கு, பின்னாடி தெரியுது பாருங்கள். அந்த ஃப்ளைட் எங்கேருந்து வந்திருக்கு, உக்ரைன்லேருந்து வந்துச்சு. அவங்க புறப்பட்டு வந்த அடுத்த சில வாரங்கள் தான் நினைக்கிறேன், அந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த லாஸ்ட் பேட்ச் இவங்க அழகாக வந்து இறங்கிட்டாங்க. அதற்கு பிறகு அங்கேருந்து வந்தாங்க நிறைய பேர், உலகம் முழுக்க, நம்ம நாட்டிலேருந்து கூட கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க. உக்ரைன்லேருந்து படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு அடையாளமாக உக்ரைன்லேருந்து வந்ததான ஒரு பேட்ச்.
இது 1948 இந்த பக்கம் இருக்கக்கூடியது. 1948 2021-22 வரைக்கும் அந்த ஜனங்கள் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓசியா 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 5வது வசனம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. ஸோ அந்த 48 அவங்க வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும், அதோடு கூட வருகை எப்போ வரும் அப்படிங்கிறது ஓசியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ இவங்க வந்த பிறகு அந்த தேசம் எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 9ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும், அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவத்தில் ஒன்று என்னென்னா, அந்த வசனத்தை ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு 2 லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுதுன்னா, அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராது என்று வேதம் சொல்லுது. அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வராது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து அவர்கள் என்னென்னலாம் செய்வாங்க, கர்த்தரை விட்டு எப்படி தூர போவாங்க அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும். அதனால் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு தண்டனையை தான் அந்த 4வது வசனம் சொல்லுது. இஸ்ரவேலரை பற்றி உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் நிறைய நீங்கள் வாசித்திருப்பீங்க. குறிப்பாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனுக்கு கிட்ட வருவாங்க, ஆண்டவர் அவங்களை கூட்டிகிட்டு வருவார். அப்புறம் அவங்க ஒரு ராஜா கொடுப்பார் அல்லது ஒரு நியாயாதிபதி கொடுப்பார். ஒழுங்காக இருப்பாங்க கொஞ்ச நாள். அதுக்கு பிறகு அவங்க தேவனை விட்டு தூரம் போக தொடங்குவாங்க, மற்ற இனத்தாரோட கூட இணைந்து சோரம் போக தொடங்குவாங்க. அப்புறம் கர்த்தர் யாரையாவது வந்து எச்சரிப்பார், கேட்க மாட்டாங்க. அப்புறம் யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுப்பார். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் மோவாபியர், மீதியானியர், அப்புறம் கானானியர், யாருக்கிட்டையாவது கொடுப்பார். அப்புறம் அவங்க அடிக்கிற அடியில் இவங்க கதறுவாங்க. திருப்பி இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரட்சகனை எழுப்புவார். எப்தா, அப்புறம் பாராக்கு, கிதியோன், சிம்சோன், இப்படி எழுப்புவார். அப்புறம் ஒரு 20 வருஷம் ஒழுங்காக இருப்பாங்க. திருப்பி தேவனை விட்டு தூரம் போவாங்க. திருப்பி எச்சரிப்பார், திருப்பி பிடிச்சி கொடுப்பாரு, திருப்பி கதறுவாங்க, திருப்பி ஒருத்தனை எழுப்புவார், திருப்பி ஒழுங்காக இருப்பாங்க. இது ரொட்டீனாக நடக்கும். நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வருவார், இத்தனை வருஷம் ஒழுங்காக இருந்தாங்க, இத்தனை வருஷம் சோரம் போனாங்க, இவனை எழுப்பின சொல்லிக்கிட்டே வருவார். இது இஸ்ரவேல் புத்திரருடைய சுபாவம், அவங்களுடைய யூஷுவல் சுபாவம். இது இஸ்ரவேல் புத்திரருடைய சுபாவம் மட்டும் இல்லை, சபையினுடைய சுபாவமும் இதுதான். சபையும் அப்படித்தான். ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி வர்றது, உபவாசம், கதறது, ஜெபிக்கிறது, ஓ ஆண்டவரே ஃபேமிலியாக வந்துடுறது. கொஞ்சம் நல்லா ஆன உடனே அதுக்கப்புறம் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிடுது. திருப்பி ஆண்டவர் உணர்த்துவார், கேட்கறது இல்லை. திருப்பி எதையாவது ஒரு அடி கொடுப்பாரு, திருப்பி ஓடி வர்றது. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் நடக்குது. உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, கதறுவாங்க, அப்புறம் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆண்டவரும் சரி இவன் மனம் திரும்பிட்டான் போல, சரி போனா போட்டோம், திருத்துல ஆண்டவர் ஏதோ ஆசீர்வாதம் கொடுப்பாரு, திருப்பி தூரம் போயிடுவோம். நீங்கள் யோசித்து பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் எடுப்பீங்க இல்லையா, கம்யூனியன் இருக்குது தானே, கம்யூனியன் எடுப்பீங்க. அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் எடுக்கிறதுக்குள்ள பர்ஃபெக்டாக எடுக்கிறவங்க எத்தனை பேர்? நம்மளே தான் கேட்குறேன். அடுத்த மாதம் கம்யூனியன் கொடுக்கும்போது கம்யூனியன் வாங்கி அப்படியே வாயில் போட முடியுதா? முடியாது. பாருங்களேன், கையில் வச்சுக்கிட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோங்கிறது பக்கத்தில் இருக்கணும்னு தெரியக்கூடாது. ஏன்னா வாய் திறந்து சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆண்டவரை நான் இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் பக்கத்தில் இருக்கணும், அவனை விட்டுருங்க. அவனும் நீங்கள் கண்ணை திறந்து பாருங்க, அவனும். ஏன்னா நம்ம யாருங்கிறது நமக்கு தான் நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நம்மளை விட நல்லா தெரியும். ஒரு மாதமே ஒரு கம்யூனியனை ஒழுங்காக வாங்கி நம்மளால் என்ன செய்ய முடியல, வாயில் போடவே முடியல. அதனால தான் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கம்யூனியன் அன்னைக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு கதறதை அவங்க பார்க்குறாங்க. என்ன எல்லா பையலுக்கும் கை உதறது, ஏன் இப்படி இருக்கான்? திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான், அதாவது அவன் மனம் திரும்புகிற இடத்துக்கு உச்சத்துக்கு வந்துட்டான். சரி என்ன செய்யலான்னு அப்புறம் பரிசுத்தவான்கள் பார்த்து என்ன பண்ணாங்க, இந்த கம்யூனியனுக்கு முந்தின நாள காத்திருப்பு கூட்டம்னு வச்சுட்டாங்க, சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அங்கே வந்து நீ கதறது ஜெபிக்கிறதெல்லாம் பண்ணிக்க, எல்லாத்தையும் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை தயவு செஞ்சு ஒழுங்காக வந்து வாங்க அப்படின்னு இந்த பரிசுத்தவான்கள். ஏன் சுத்திகரிப்பு கூட்டம் யோசித்து பாருங்க, மாதத்துக்கு ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவை கம்யூனியன் வாங்கிறதுக்கே சுத்திகரிப்பு தேவைப்படுது பாருங்க. ஏன்னு சொன்னால் நம்மளால் ஒரு மாதமே என்ன செய்ய முடியல, கர்த்தருக்குள்ளே ஒழுங்காக நிற்க முடியல. சில ஆட்கள்லாம் கம்யூனியன் வாங்குற வரைக்கும் தான் ஒழுங்காக இருப்பான். அதில் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க பாருங்க, கம்யூனியன் வாங்க வரும்போது கர்த்தர் சமாதானமாக இருக்க சொன்னாராம். சண்டை போட்டுட்டு என்ன எடுக்க முடியாது,
கம்யூனியன் எடுக்க முடியாது. அதனால் வரும்போது சம்மந்தமே இல்லாமல் மனைவிக்கிட்ட சமாதானமாவான். என்னம்மா மத்தியானம் என்னம்மா சாப்பாடு? அந்த அம்மாவுக்கு யோசி, நல்லா தானே திட்டிக்கிட்டு இருந்தான், ஏன் திடீர்னு இருந்தாலும் நல்லா பேசுகிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் அந்த அம்மாவுக்கு புரியாமல் இருந்துச்சு. அப்புறமா தான் புரிஞ்சு, ஓ இன்னைக்கு கம்யூனியன் போல பாவி மனம் திரும்புகிறான் அப்படின்னு. மனம் திரும்பிடுவார், கம்யூனியன் எடுத்துருவார். திருப்பி போகும்போது அதே சிங்கம் திருப்பி எட்டி பார்க்கும். போகும்போது திருப்பி அடுத்த மாதம் முதல் வாரம் தான் திருப்பி கேட்பாரு, என்னம்மா நல்லா இருக்கியா? அந்த அம்மா, யோ நீ போயா வண்டி எடுத்துட்டு முதல்ல நீ சும்மா மாதத்துக்கு ஒரு நாள் மனம் திரும்புற நீ பாட்டு. நம்மளால் ஒரு மாதமே என்ன செய்ய முடியல, ஒழுக்கமாக இருக்க முடியல, நம்மளால் இருக்க முடியல. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் பரவாயில்ல, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒழுங்காக இருந்திருக்கான். அப்புறமா தான் சோரம் போகிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, இது இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் நடக்குது. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், திராட்சரசத்தின் பானபலியை ஆலயத்தில் வார்ப்பதில்லை. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சுக்குள்ள அப்பமும் ரசமும் வராது, கம்யூனியன் வராதுங்கிறார். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தானே இருக்குது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு, அதான் ரொம்ப முக்கியம், 1948 அவங்க திரும்பி வந்த பிறகு அப்பமும் ரசமும் கம்யூனியன் சபைக்குள்ளே வராத காலம் இது. 1948 சர்ச்சுக்குள்ள கம்யூனியன் நடக்காத காலம் இது. ஒரே காலகட்டம் கொரோனா காலகட்டம் தான் இல்லையா? கொரோனா காலத்தில் சபைக்குள்ள என்ன வரல, கம்யூனியனே வரல, அப்பமும் ரசமும் வரல. ஏன் வரல? கொரோனான்னு சொன்னீங்கன்னா சபை கொரோனா கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தம். சபை கொரோனா கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, சபையை பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது, மேற்கொள்ளாதுன்னு இருக்க. அப்போ சபை மேற்கொண்டு ஒரு கம்யூனியனே எடுக்க விடாம ஒரு கொரோனா சபையை மேற்கொண்டுருச்சுன்னு சொன்னால் வசனம் பொய்யா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் திடீர்னு கம்யூனியன் நிறுத்துறாரு? இன்னும் கூட ஒரு படி எடுத்துக்கோங்க மேலே போய். கம்யூனியன் என்பது ஒரு உடன்படிக்கை, தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை, நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்போ நினைவு கூறுனா 2 பேரும். இப்போ இந்த கம்யூனியனை உடன்படிக்கையை கர்த்தர் கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்கிறார்னா என்ன அர்த்தம்? எடுக்க விடாம தடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உடன்படிக்கை பண்ணவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, சபை உருவானதுலேருந்து நம்ம காலகட்டத்தை நான் சொல்கிறேன், 1948 கம்யூனியன் எடுக்க முடியாத காலம்னு ஒன்று வரவே இல்லை. எப்படியாவது எடுத்துருவாங்க. ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயாவுடைய புக்கெல்லாம் படித்து பாருங்கள், படும் வேதனையில் பரம வெற்றி, நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். அதில் போய் பாருங்கள், ஜெயிலில் அவர் கம்யூனியன் எடுப்பார். ஜெயிலில் கொடுக்குற சாப்பாடை வச்சு அங்கே இருக்கிற விசுவாசிகளோடு சேர்ந்து என்ன செய்வார், கம்யூனியன் எடுப்பார். மிஷினரிகள் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே கம்யூனியன் எடுப்பாங்க. எப்படியாவது அந்த கம்யூனியன் கூட அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தங்களை ஈடுபடுத்திக்கிற. காரணம் என்னென்னா, கர்த்தரோடு பண்ணக்கூடியதான உடன்படிக்கை. 6 மாதம் சபைக்குள்ள அப்பமும் ரசமும் வரல. நம்ம காலத்தில் நடந்துச்சு. ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் சொல்லாதீங்க அது கொரோனா, எல்லாமே மூடிடுச்சு. இப்பவும் சொல்கிறேன், நேற்று சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாம் மூடும், சபை மூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், கட்டடத்தை அல்ல நம்மை. சபை மூடவே மூடாது. அப்படி சபை மூடிடுச்சுன்னா கொரோனா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு காலம் அந்த கம்யூனிச காலத்தில், ஃபேசிசம் காலத்தில், அதை விட்டுருங்க, சில வருஷங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்பாக வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில், அரபு நாடுகளில் சபை அண்டர் கிரவுண்டில் தான் நடந்துச்சு. அந்த அண்டர் கிரவுண்டில் உயிரை பணைய வச்சு கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட கம்யூனியன் நிற்கலை. ஏன் இப்போ நின்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைகளுக்குள்ளே காணப்பட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் மட்டுமே. அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், சபைக்குள்ளே கம்யூனியனை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சார், அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சார். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தாவீது காலத்தில் தேசத்தில் பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்த உடனே நீங்களும் தான் நானும் தான் என்ன செய்வோம், நார்மலாக ஒரு தேசத்தில் பஞ்சம் வருது, என்ன பண்ணுவாங்க, அந்த பஞ்சத்தில் ஜனங்களுக்கு என்ன செய்யலாம், ஆகாரம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அந்த பஞ்சத்தை நீக்கிறதுக்கு. இப்போ ஆகாப் என்ன செய்கிறாரு, எங்கேயாவது புல் கிடைக்குமான்னு போய் பாருங்க, குதிரைகளுக்கு புல் கிடைக்கல, 4 பக்கமும் ஆள் அனுப்புறாரு. இதுதான் நார்மல் ராஜாவுடைய சுபாவம். ஆனால் அந்த பஞ்சம் ஏன் வந்தது என்று ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கிறான் தாவீது. அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரே என் தேசத்தில் பஞ்சம் வராது, ஏன்னா என் தேசத்தை ஆளுகை செய்கிறது நீங்கள். அப்புறம் எப்படி என் தேசத்துக்குள்ளே பஞ்சம் வந்துச்சு, அவன் போய் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பஞ்சத்துக்கு காரணம் சவுல் காலத்தில் சிந்தப்பட்ட இரத்தப்பழி, அதனால் இது வந்திருக்கு. அந்த இரத்தப்பழியை நீ கொஞ்சம் பேருக்கிட்ட விட்டு சரி பண்ணிவிடு, இந்த பஞ்சம் சரியாயிடும்னாரு. தாவீது அவங்கள கூப்பிட்டு தேவையான காரியத்தை செய்கிறான், பஞ்சம் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ எந்த ஒரு உலகத்தில் நடக்கிற சம்பவத்தையும் உலகம் பார்க்குற மாதிரி தான் சபையும் பார்க்கும்னா, சபைக்கும் உலகத்துக்கும் என்ன கிடையாது, வித்தியாசமே கிடையாது.
அவைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்க்கணும். அதுதான் சபைக்கான வேலை. உலகமே ஸ்தம்பிக்கிற ஒரு கொள்ளை நோய் இந்த தலைமுறையில் வந்துச்சு. நீங்கள் உலகம் பார்க்குற மாதிரியே பார்த்துருந்தீங்கன்னா உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இல்லை, ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்போ சபை பார்க்க வேண்டிய அந்த மெத்தட் என்ன? ஏன் ஆண்டவரே வந்துச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், சபைகளுக்குள்ள கம்யூனி எடுக்க முடியாதபடிக்கு ஒரு தடை வந்துருச்சு. அதை பார்த்தா நார்மலாக கொள்ளை நோய். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கான காரணத்தை சொல்லுவார், அதை தீர்க்கறதுக்கான ரெமிடியும் சொல்லுவார். இந்த சம்பவம் வந்ததுக்கு ஏன் இப்படி ஒரு கொரோனா வந்துச்சு, ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு? உலகத்தில் அது வைரஸ், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சபைக்குள்ள ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2012க்கு மேலே 2020க்குள்ள இந்த 8 வருஷத்தில் நாங்கள் கூடுமான வரைக்கும் உலகம் முழுக்க போயிருக்கிறோம், பல சபைகளுக்கு போயிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால சொல்கிறேன். கடைசி 20 வருஷம் சபை வெரி வஸ்ட். உண்மையை தான் சொல்கிறேன், சபை ரொம்ப வஸ்ட். என்ன கேட்டிங்கன்னா சபைகளுக்குள்ளே கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. அத்தனையும் நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். சபைகள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சபை காம்ப்ரமைஸ் ஆக தொடங்கிருச்சு. ஜனங்களை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துருச்சு. எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சபை ஜனங்களுக்காக உருவாக்கப்படவில்லை, சபை தேவனுக்காக உருவாக்கப்பட்டது. தேவன் என்ன பண்ணுவார், ஜனங்களை தனக்கேற்ற மாதிரி மாற்றுவார். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சபை கெட்டு போகும். சபையில் கொடுக்குற உபதேசத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறணும். அப்போ தான் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற முடியும். இன்றைக்கி கடைசி காலத்தில் ஜனங்களுடைய ஒரு வாஞ்சை விருப்பம் என்ன அப்படின்னா அவங்க விரும்புகிற மாதிரி சர்ச், அவங்க ஆசைப்படுற மாதிரி சர்ச் இருக்கணும். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், நானும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியாவில் எல்லா சர்ச்சும் பார்த்துட்டேன் பிரதர், ஒரு சர்ச்சு கூட சரியில்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் சரியில்லை. ஏன்? சர்ச்சு இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் பிளேஸ். சபை முழுமையான இடம் இல்லை, சபை பர்ஃபெக்ட் பண்ணுற பிளேஸ். வெளியிருந்து வரக்கூடிய பாவியை பர்ஃபெக்ட் பண்ணுற இடம் தான் சர்ச். இங்கே முழு பாவி இருப்பான், அரை பாவி இருப்பான், முக்கா பாவி இருப்பான், கால் பாவி இருப்பான், 4-5 பரிசுத்தவானும் இருப்பான். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, நான் சர்ச்சுக்கு போனேன், அங்கே நான் பார்த்தேன், அங்கே ஒரு சில பிரதர்ஸ்லாம் இருக்காங்க ரொம்ப மோசமான ஆள். பின்ன இங்கே யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கே ஏனோக்கும் பவுலுமா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் உட்காந்துட்டு அவங்களுக்கு சர்ச்சில் என்ன வேலை இருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நான் மதுரையில் உள்ள GH ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனேன், ஒரே பேஷண்ட்டாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள பேஷண்ட் இல்லாமல் யார் இருப்பான்? வெறும் டாக்டர்ஸும் நர்ஸும் இருக்கணும்னா அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டலாக இருக்காதே. சபை எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு? பாவிகளை தேவ சாயலாய் மாற்றுவதற்காக, பாவிகளை பரிசுத்தவான்களை மாற்றுறதுக்கு. இங்கே வந்தால் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அவங்கள மாற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்ல பேர் வாங்கின எத்தனையோ மூப்பர்கள் இங்கே இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. இவங்க வந்த முதல் 5 வருஷம் எப்படின்னு பாஸ்டர் கேட்டால் தான் தெரியும். உண்மை அதுதான். பாஸ்டர் அன்பா பேசுவார், தட்டி கொடுப்பாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கிட்டிலாம் அது என்ன பண்ண முடியும், சரி பண்ணி இன்னைக்கு அவங்க பரிசுத்தவான்கள் மூப்பராக மாறி இருக்காங்க. ஸோ வரும்போது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இங்கே வர பார்க்குறவங்க என்ன சொல்கிறது, அந்த சர்ச்சு நமக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க, நான் ஒரு பர்ஃபெக்ட் சர்ச்சு எதிர்பார்க்குறேன், அதுக்கு நான் முதல்ல பர்ஃபெக்டாக இருக்கணுமே, அப்போ தானே நான் போய் உட்காந்தவனு தான் அது பர்ஃபெக்ட் சர்ச்சு இல்லை நான் போச்சே. நல்ல சர்ச்சு கூட நான் போய் உட்காந்து என்ன பண்ணிடுறேன், பர்ஃபெக்ட் இல்லாத சர்ச்சாக மாற்றிடுறேனே. அப்போ சபை எப்படி இருக்கணும்? சபை நம்மை பர்ஃபெக்டாக மாற்றுகிற இடம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் குறை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், என் பையனை அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன், பாருங்கள் அங்கே 2-3 பசங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, என்ன ஸ்கூல் இப்படி இருக்கு? உங்கள் பசங்களை நீங்கள் அனுப்புனது அவன் ஃபெயில் ஆனதை பார்க்கறதுக்கு இல்லை, உங்கள் பையன் பாஸ் ஆகிறதுக்கு. இன்றைக்கி சபையினுடைய பிரச்சனை இதான். இன்னைக்கு சபை முழுக்க முழுக்க உட்காந்துக்கிட்டு மற்ற காரியங்களை பார்க்கறதுனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு பதிலாக சபை குறை காணுகிற இடமா மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சபை நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த ஒரு விசுவாசி எனக்கேற்ற மாதிரி சபை இருக்கணும்னு நினைக்குதோ விசுவாசி மாறாது, வளராது. எந்த ஒரு ஊழியக்காரன் விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி சபையை மாற்றணும்னு நினைக்கிறானோ அந்த சபையும் உருப்படாது.
விசுவாசி கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாறணும், சபை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஏன்னா இது சபை கர்த்தருடைய மனவாட்டி. அதை மாற்றுகிற அதிகாரம் யார் கையிலும் இல்லை. அந்த அதிகாரம் மணவாளன் கையில் தான் இருக்கு. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஊழியக்காரங்க எப்படி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வர்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அந்த இப்போ ஒரு புது கலாச்சாரம் வந்திருக்குது. யூத்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே சர்ச்சில் டான்ஸை போட்டுறணும். டான்ஸ் போட்டால் தான் அதுக்கு பேர் என்னது, யூத் மீட்டு. எவன் சொன்னா, யார் சொன்னா? இல்லைங்க, யூத் அதை விரும்புகிறாங்க. அவன் வேற கூட விரும்புவான். அதெல்லாம் செய்வீங்களா? அவன் வேற கொஞ்சம் எல்லாம் விரும்புவான். செய்ய முடியுமா சர்ச்சுக்குள்ள? யூத்னா உடனே கலர் கலராக லைட்டை போட்டு புகையை போட்டு அப்படியே பலன்னு போட்டு அதுக்கு நடுவில் இருந்து 10 யூத் ஹோன்னு வெளியே வரணும். கேட்டால் யூத் மீட்னா அப்படித்தாங்க இருக்கும். எவன் சொன்னா? அப்புறம் யூத்து எப்படி தக்க வைக்கிறது சர்ச்சில்? அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, யூத்தை தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். இந்த மண்ணாங்கட்டி வேலையெல்லாம் நீங்கள் செய்யவே வேண்டாம். யூத்தை தக்க வைக்கணும், ஒன்றே ஒன்று தான் செய்யணும். வசனம் தெளிவாக சொல்லுது, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் மட்டுமே. வேற எதில் நிற்க வச்சாலும் ஓடி போயிடுவான். வசனத்தில் நிற்க வைங்க. யோவான் என்கிற யூத்து இயேசுகிட்ட வந்து சேர்ந்தான். அவன் எதில் இயேசுக்கு பின்னாடி வந்தான்? அவர் இயேசுநாதர் என்ன டெய்லி 1 மணி நேரம் டான்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரா? யோசிச்சு பாருங்க. ஸ்தேவான் ஒரு யூத் இருக்கான், தேடி கண்டுபிடிக்கிறாங்க 7 பேரை. அதில் ஒருத்தன் அவன் யூத்து தான். அவன் எதில் அப்போஸ்தலரோட அட்டாச்மெண்ட்டாக இருந்தான்? அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு காலையில் நல்ல பிரேக் டான்ஸும், அப்புறம் வந்துட்டு பர்னபா சாயங்காலத்தில் ஒரு டிஸ்கோ டான்ஸும் போடுவார். அதனால தான் நான் இவங்களோட இருக்கிறேன்னு சொன்னானா? டான்ஸுக்கெல்லாம் நிற்க மாட்டான். நீங்கள் யூத்தை சாட்டிஸ்ஃபை சரீரத்தில் பண்ணாதீங்க, உணர்ச்சியில் பண்ணாதீங்க, உணர்வுக்குள்ள கொண்டு வாங்க. அவன் இருதயத்துக்குள்ளே வசனம் போய்விட்டால், அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்டு விட்டால், எல்லா யூத்தும் கர்த்தருக்கென்று வல்லமையான சாட்சியாய் எழும்பி நிற்பான். நீங்க எதை விரும்புறீங்க தெரியுமா? யூத்து கிட்ட அவனை என்ன பண்ணலாம்? ஒரு பாஸ்டர் சூப்பரா பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் வர யூத்துக்கு 10 டிஷர்ட்னாரு. போடுறா போடு, ஆடி ஆஃபர்லாம் வரும் இனிமேல் சர்ச்சுக்குள்ள. எதுக்கு இதெல்லாம்? எங்க சர்ச்செல்லாம் எங்க பாஸ்டர்லாம் இப்படிலாம் பேசவே மாட்டார். நாங்களாம் அதெல்லாம் எதிர்பார்த்து வந்ததே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வசனத்தை மட்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டும். அதுக்குள்ளே நிற்க வச்சாங்க. 15 வருஷம் 14 வருஷம் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கிட்ட படித்தோம், வேற ஒன்றுமே செய்யலை. அவர் இப்போ சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளை ஒரு சர்ச்சை விட்டு போயிருச்சு. போன பிறகு அது எங்கள் ஏரியாவில் இருக்க வாலிப பிள்ளை. அப்போது பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், உங்கள் ஏரியாவில் இருக்க அந்த வாலிப பிள்ளை இப்போ வரவே மாட்டேங்குது சர்ச்சுக்கு, அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொன்னார். அப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா சர்ச்சுக்கே போகிறது இல்லையாமே என்னான்னு கேட்டேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லைண்ணே இந்த பாஸ்டரு மைக்கை பிடிச்சி நின்று பாடிக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் ஆக்டிவாலே இருந்துச்சு. பாஸ்டர் எப்படி இல்லை? ஆக்டிவாக இல்லை அப்படின்னுச்சு. சார் நான் கேட்டேன், இப்போ போயிருக்க பாஸ்டர் எப்படிமா இருக்காருன்னு. அவர் இந்த ஸ்டேஜில் இப்படி ஓடுறாரு, அப்படி ஓடுறாரு, குதிக்கிறாரு, பார்க்கவே உற்சாகமாக இருக்கு அப்படின்னு. நான் அதுக்கு ஒன்று சொன்னேன், அது இங்கே சொல்ல முடியாது. எங்கள் பாஸ்டர்லாம் அசையவே மாட்டார், இப்படி தான் நிற்பார், இப்படி தான் பார்ப்பார். இதுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான் கூட அப்படித்தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும், ஒன்று காலகட்டம் மாறிடுச்சு, வி ஆர் இந்த மாடர்ன் ஏஜ். இந்த மாடர்ன் ஏஜில் நம்ம என்ன செய்யணும்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும்னு. நான் இப்பவும் சொல்கிறேன், நாங்கள் இந்த சேஞ்சஸை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள்லாம் இல்லை. சபைக்குள்ளே உலகம் வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒரு தேர்ந்த ஒரு பைபிள் டீச்சர் அதுக்கு பதில் சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, சபைக்குள்ளே உலகம் வரக்கூடாதுன்னு. இப்போ சபைக்குள்ளே ஏசி வரலையா, சபைக்குள்ளே லைட் வரலையா, சபைக்குள்ளே மைக் வரலையா, அப்போ சபைக்குள்ளே உலகம் வரலையான்னு கேட்குறாரு. இதா உலகம்? இதா உலகம்? எனக்கு அவர் மேலே அந்த மரியாதையே போயிடுச்சு. ரொம்ப மதிச்சுக்கிட்டு இருந்தேன் அவரை. இது உலகம் அல்ல. உலகம் எதுன்னு வசனம் சொல்லுது. யோவானில் எழுதும்போது சொல்கிறாரு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். அதுதான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்யூட்டர் வேணாங்கிறோமா, வைஃபை வேணாங்கிறோமா, லைவ் வேணாங்கிறோமா? இல்லை சொல்லல. இப்போ யோசிச்சு பாருங்கள், இயேசு காலத்தில், அதாவது மோசே காலத்தில் நியாயப்பிரமாணத்தை எழுதுனாங்க. எதில் எழுதுனாங்க? கற்பலகைகளை எழுதினாங்க. அதற்கு பிறகு நியாயப்பிரமாணம் தோல் சுருளில் எழுதப்பட்டது. இப்போ நம்ம காலத்தில் வசனம் பேப்பரில் எழுதப்பட்டது, நம்ம ஜென்ரேஷனில். இப்போ வசனம் காற்றுல எழுதப்படுது. எல்லாமே டிஜிட்டல் தானே, எல்லாமே க்ளவுடில் வச்சுருக்கீங்கள.
கல்லில் எழுதப்பட்ட காலம் இருந்துச்சு, தோல் சுருளில் எழுதப்பட்ட காலம் இருந்துச்சு, பேப்பரில் எழுதின காலம் இருந்தது, காத்துல எழுதுகிற காலம்ங்கிறது. இந்த எழுதுகிற மோடு மாறும், வசனம் என்னைக்கும் மாறவே மாறாது. மோசே காலத்துல இன்னைய வரைக்கும் வசனம் அதுதான். நீங்க மோட மாத்துங்க, வசனத்தை மாத்தாதீங்க. இன்னைக்கு மோட மாத்துறதுக்கு பதிலாக வசனத்தை மாத்திக்கிட்டான். ஸ்பிரிச்சுவாலிட்டி மாற்றக்கூடாது, நீங்க டெக்னாலஜியை மாத்திக்கோங்க. ஏன்னா தேவைப்படுது. அன்னைக்கு 4 பேர் உட்காந்துருந்தாங்க, மைக் தேவையில்ல. இன்னைக்கு 4000 பேர் உட்காந்துருக்காங்க, மைக் தேவைப்படுது, ஸ்பீக்கர் தேவைப்படுது. ஆனா இங்க கொடுக்கிற பிரசங்கம் மாறக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா வசனமும் சரி, இயேசுவும் சரி, அவருடைய மனவாட்டியும் சரி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கணும். அதான் கர்த்தருடைய சாயல். இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் மாறணும், சர்ச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மாறுது, ஆட்டம் மாறுது, கொண்டாட்டம் மாறுது, எல்லாம் மாற மாற. ஏன்னா உங்களை தக்க வைக்கணுன்றதுக்காக விசுவாசிகளுக்கு சொல்றேன், சர்ச் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது களியாட்டமோ அல்லது சந்தோஷமாய் நீங்கள் குதிக்கிறதுக்கான இடம் இல்லை. இது கிறிஸ்துவை போல மறுரூபமாக்குவதற்கான இடம். இந்த ஒரு இடம் தான் உலகத்திலேயே நீங்க மறுரூபமாகிறதுக்காக வைக்கப்பட்டது. நான் சொல்றது ஒரு இடம் தான், குட் சமாரிட்டன் மட்டும் சொல்லல, சர்ச் சபை மட்டும்தான் கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுவதற்காக இருக்கிற இடம். உங்களை உலக சாயலா மாத்துறதுக்கு 900 இடம் இருக்கு. சினிமா தியேட்டர் இருக்கு, டிராமா இருக்கு, பொருட்காட்சி இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாம் கிடக்கு. ஆனா உங்களை தேவ சாயலா மாத்துறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அது திருச்சபை மட்டும்தான். இந்த திருச்சபை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றுவதற்கு தான் உங்களுக்கே தவிர உங்க சாயலுக்கு சபை மாறக்கூடாது. அப்படி மாறினா என்ன ஆகும்? அந்த அடையாளத்தை தான் கர்த்தர் செஞ்சு காட்டினாரு. அப்பமும் ரசமும் உடன்படிக்கையை ஸ்டாப் பண்ணிட்டார், நிறுத்தி வச்சிரு, கொஞ்ச நாளைக்கு நிக்கட்டும். அப்போ இந்த காரியத்தை 2020 லாக்டவுன் போட்டவுடனே ஆண்டவர் உணர்த்தின போது ஆன்லைனில் யூடியூப்பில் இந்த மெசேஜை சொன்ன உடனே ஒரு மூத்த ஊழியர் என்ன பண்ணார், மறுநாள் வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் சொல்கிறாரு, அவர் சொல்கிறபடியெல்லாம் நடக்காது. மார்ச் மாதம் 22 லாக்டவுன், ஏப்ரல் மாதம் 1 நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம். அவர் சொன்னார், கம்யூனியன் எடுக்க போகிறோம், எல்லாம் தயாராக இருங்க, 8 நாளில் எல்லாம் சரியாயிரும்னாரு. அதுக்கு அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு ஆவியானவர் சொன்னார், அவங்ககிட்ட சொல்லு 6 மாதம் சர்ச்சு திறக்காதுன்னு. அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். 23 மார்ச் மாதம் 24 போட்ட வீடியோ. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, 6 மாதம் சர்ச்சு திறக்காது. கரெக்டாக சபை எப்போ திறந்துச்சு தெரியுமா? செப்டம்பர் மாதம் 1 தான் சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் சபையை மூடி போட்டார். காரணம் என்ன? சபைக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்டம், கொண்டாட்டம், பாட்டம் எல்லாம் சபை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, மோசே மலைக்கு மேலே போயிடுவார், கீழே இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், புசித்து குடித்து புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். சரி, இது பழைய ஏற்பாட்டில்ங்க, புதிய ஏற்பாடு அப்படிலாம் இல்லை. கிருபை என்ன இருக்கு? இந்த காலகட்டத்தை மாதிரி இந்த கிருபையை கேவலப்படுத்துகிற காலகட்டம் வேறு ஒன்றுமே கிடையாது. பண்ணுற அநியாயத்தெல்லாம் பண்ணிவிட்டு கிருபை என்ன வேணால் செய்யலாம், ஆனால் கிருபை எவன் சொன்னான்? புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஸ்ட்ராங், பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு இன்னும் ஸ்ட்ராங். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள. 1 கொரிந்தியர் 10 பவுல் எழுதுறாரு, அதே காரியத்தை திருப்பி எழுதுறாரு. அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள், அவர்களில் அநேகர் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். இப்பவும் சொல்றேன், சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கக்கூடாது. சபை சந்தோஷமான இடம். என்ன சந்தோஷம் தெரியுமா? பரலோகத்தின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற இடம். இது வேற எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள்லாம் சபைக்கு வரும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக ஓடி வருவோம். சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் 6 மணிக்கு ஆராதனைனா 5:45 வந்துடுவோம். அப்போல்லாம் உங்களை மாதிரி நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஏசியோ அல்லது சேரோலாம் கிடையாது. எங்கள் சபை ஆரம்பத்துலலாம் பாய் போடுற சபை தான். அப்புறமா தான் ஏசி வந்துச்சு, சேர்லாம் வந்துச்சு. அந்த பாயை போடுறதுக்கு நாங்கள் ஓடுவோம். முடிச்சுட்டு பாயை சுருட்டி வைக்கிறது எங்கள் ஒரு வேலை. சபைக்கு ஓடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான இடம். காரணம், அங்கே டான்ஸ் கிடையாது, பாட்டு கிடையாது, கூத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே பாடப்படுகிற தேவனுடைய மகிமை நிறைந்த பாடல்களும் ஆராதனையும், அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையும். அதுதான் கட்டப்பட்டதுக்கு. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் அப்படி விதை போட்டதுனால நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு ஊழியக்காரனாய் நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதே மாதிரி விதை இன்னைக்கு போட்டீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் நல்ல ஊழியக்காரர்கள் வந்து நிற்பாங்க.
இன்னைக்கு இருக்கிறவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு சபை நடக்கக்கூடாது. அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கு தான் சபை நடக்கணும். கர்த்தர் அதை செய்வதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். அப்போது சபைக்குள்ள இது வந்த உடனே ஆண்டவர் நிறுத்திட்டார். அதனுடைய விளைவாக 6 மாதம் அப்பமும் ரசமும் வரல. ஒரு சிலர்லாம் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது நீங்கள் ஆண்டவர் ஒன்று செய்கிறாரு, அதை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி மனம் திரும்பணும், மாற்றிக்கணும். அதான் நல்லது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கானானுக்கு போ அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவான், ஐயோ உள்ளே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, உள்ளே போனால் உதப்பாங்க, நாங்கள் போக மாட்டோம்பா. சரி, ஆண்டவர் சொல்லுவார், சரி நீ போய் சுற்றி வா, ஒரு 40 வருஷம் கழிச்சு வா, அதுக்குள்ளே நான் இவனெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவார். இப்போ சொல்லுவான், 40 வருஷமா? அது முடியாது, நாங்கள் இப்போவே போகிறோம். கர்த்தர் போக சொன்ன போது இவன் என்ன செய்யலை, போகல. சரி, 40 வருஷம்னே கர்த்தர் போவேனான்ட்டார். இப்போ என்ன சொல்கிறான்? நம்ம ஆட்களும் இன்றைக்கும் அப்படி தான். ஆண்டவர் ஒழுங்காக கம்யூனியன் கொடுத்துருந்த காலத்தில் கம்யூனியன் எடுக்கிறது இல்லை. கம்யூனியனில் ஒரு நிர்விசானம், ஒரு ஆயத்தம் கிடையாது. எடுக்கிறதுல அவ்வளோ ஒரு நிர்விசானம் இருந்துச்சு. சரி, கர்த்தர் பார்த்தாரு, சரி கம்யூனியனை நிறுத்திடுவோம் கொஞ்ச நாளைக்கு, டெம்பரவரியா, நீங்கள் அதில் கொஞ்சம் மனம் திரும்பி எல்லாம் சரி வந்தோடனே நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் உடனே நம்ம ஆளுக்கு கம்யூனியன் மேலே பாசம் பொத்துக்குச்சு. ஐயோ, கம்யூனியன் எடுக்காமல் ஏப்ரல் மாதம் எப்படி போகும்? 2020 உடனடியாக எப்படி பாருங்க, ஆன்லைன் கம்யூனியன். நான் கம்யூனியன் வீட்டுக்கே டோர் டெலிவரி. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும், அப்பமும் ரசமும் வீடு தேடி வரும். எனக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா கம்யூனியன் மேலே இவங்களுக்கு இவ்வளோ பாசம், இப்படி கம்யூனியனை டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்களே. அப்படின்னா கம்யூனியன் டோர் டெலிவரி பண்ணலாமான்னு யோசிக்கும் போதே கீழே போடுறாங்க, உங்களுக்கு கம்யூனியன் கொடுத்தாக்கி விட்டது, தசமா காணிக்கை இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. இவன் ஏன் அனுப்புனாங்கிறத அப்போ தான் கண்டுபிடிச்சேன் நான். ஆண்டவர் ஒரு காரியத்தை நிறுத்த சொன்னால் என்ன பண்ணிடணும்? நிறுத்திடணும். கொடுன்னு சொன்னால் அந்த நிறுத்த சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஏன் நிறுத்த சொன்னீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், சபையை தரக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருப்பி மனம் இறங்கி நினிவே ஜனங்களுக்கு இறங்கின மாதிரி இறங்க போகிறார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கம்யூனியன் இல்லாட்டி ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம், ஸ்விக்கியில் அனுப்பி விட்டுறோம், நாங்கள் கொரியரில் அனுப்பிடுறோம். என்ன அநியாயங்கிறீங்க? இந்த கொரோனா வந்ததில் ஒரு சில காரியங்கள் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப மோசமாயிருச்சு. அதில் ஒன்றும் கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் சர்ச் வந்துச்சு, இந்த ஆன்லைன் கம்யூனியன் வந்துச்சு, அதெல்லாத்தையும் தாண்டி ஆன்லைன் பேப்டிசம் வந்துச்சு. கேட்டிருக்கு பார்த்தீங்களா? அதை ஆன்லைன் பேப்டிசம். எப்படி ஆன்லைன் பேப்டிசம்? உள்ளே போய் பார்த்தா பாஸ்டர் பக்கெட் தண்ணியோடு நிற்கிறார், அனௌன்ஸ் பண்ணுறார், நீங்களும் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் தண்ணியை தூக்கி மண் மேலே தலைக்கு மேலே கொட்டிக்கிட்டார். சொல்கிறார், நீங்களும் கொட்டி கொள்ளுங்கள். ஞானசானம் எடுத்தாச்சு. ஆன்லைனில் நடக்காதது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? ஆன்லைன் அடக்காராதனை. அது மட்டும்தான் நடக்கலை. ஏன்னா அது நடக்கணும்னா கொஞ்சம் காரியம் செய்யணும். பாருங்கள், இதோ 6க்கு 3 குழி வெட்டி இருக்கிறேன், நீங்களும் வெட்டுங்கள். இதோ பாருங்கள், நான் படுத்திருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் படுத்துக்கொள்ளுங்கள். இதோ என் மேல் மண்ணள்ளி போடுகிறார்கள், உங்கள் மேலேயும் மண்ணள்ளி போட்டுக்கொள்ளுங்கள். இந்த கொரோனா நேரத்தில் நடக்காத ஒரே ஒரு கொடுமை இந்த ஆன்லைனில் அடக்காராதனை மட்டும்தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை நிறுத்துறாருன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஏன் நிறுத்துறாருன்னு கேட்கணும். பஞ்சம் வந்தால் ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு கேட்கணும். கொள்ளை நோய் வந்தால் ஏன் வந்துச்சுன்னு கேட்கணும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் உள்ளவங்களுக்கும் வித்தியாசம். ஆண்டவர் நிறுத்திட்டார். கர்த்தருடைய பெரிய கிருபை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தமிழ்நாடு கேரளா இந்த 2 மேலேயும் எல்லாத்து மேலேயும் கர்த்தருடைய கிருபை இருக்குது. நான் இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடுன்றதுனால இந்த தமிழ்நாடு மேலேயும் கேரளா மேலேயும் கர்த்தருடைய பெரிய கிருபை ஒன்று இருக்கிறது. இந்த யோசுவா சொல்வார், அவர்களை காத்த நிழல் விலகிற்று அப்படிம்பார் கானானியர்கிட்ட சொல்லும் போது. அப்படி ஒரு நிழல் உங்களையும் என்னையும் இன்னும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. ஆல் ஓவர் இந்தியாவில் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த கேரளா மேலேயும் தமிழ்நாடு மேலேயும் ஒரு நிழல் இருக்க தான் செய்யுது. நான் இப்போத்தி சொல்லலை, ரொம்ப வருஷமாக சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிச்சி அவங்க மாற்றி அந்த மாதிரி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும்னு சொல்லி அப்படியே தலையாய தண்ணி குடிக்குது ஒரு குரூப்பை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சிக்க விட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். தலையால தண்ணி குடிக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ஒன்று கூட விளங்க மாட்டேங்குது. நான் சொல்கிறது ஒன்று கூட விளங்கவே இல்லை, மொத்தம் போச்சு. ஆமாம், நிஜம்தான். என்ன பண்ணாலும் சரி, இது மட்டும் மாட்டவே மாட்டேங்குது. அவங்களுக்கும் புரியவும் மாட்டேங்குது. இவனுங்க ஒன்று பார்த்தா அவ்வளோ அறிவாளியாக இல்லையே. ஆனால் எப்படி இங்கே மட்டும் நம்மளுடைய பருப்பு வேகவே மாட்டேங்குது? நம்மளும் குக்கரில் போட்டு பார்க்குறோம், மிக்சியில் போட்டு பார்க்குறோம், 3 விசில் வைக்கிறோம், 5 விசில் வைக்கிறோம், ஆனாலும் இந்த பருப்பு வேகவே இல்லையே. என்ன காரணம்? அவங்களுக்கு இன்னும் தெரியல. இந்த கேரளாவும் இந்த தமிழ்நாடும்
தோமா என்கிற பரிசுத்தவானுடைய முதல் ஸ்டெப்பு கேரளா, கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு. அந்த ஆள் உள்ள நுழையும் போது வச்சது கேரளாவில், ஆண்டவர்கிட்ட போகும்போது காலை வச்சது, தோமா காலை வச்சது சென்னையோடைய பார்டர் கடற்கரை கிட்ட. இந்த 2 ஸ்டெப்புக்குள்ள நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால தமிழ்நாடும் கேரளாவும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் வர்றதுக்கு நேரமும் ஆயிடுச்சு. வர்ற வரைக்கும் இவங்களால இதை ஒன்றும் பண்ணவே முடியாது. வேற எதை வேணாலும் எங்கே வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். இது யாருடைய பாதுகாப்புலையும் இது இல்லை, கர்த்தருடைய பாதுகாப்பு. செட்டைகளின் மறைவிலே வைத்து ஆண்டவர் பாதுகாத்துட்டு இருக்காரு. யாரோ என்னென்னவோ தண்ணி குடிச்சு பார்த்தாச்சு. இந்த 2 மாத்திரம் கர்த்தர் கிருபையில் இருக்குது. எதுக்காக இதை உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? உங்களுக்கு நான் சொல்றது உண்மை. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்தியாவிலேயே கொரோனாவுக்கு அப்புறம் முதலாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு செப்டம்பர் மாதமே சொல்லியாச்சு சபை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சபை திறந்துச்சு. பல நாடுகளில் சபை 2021 தான் திறந்துச்சு. சில நாடுகளில் 2022, சில நாடுகளில் 2023 யூஎனில் அந்த கொரோனா எமர்ஜென்சி ரிலீஃப் பண்ண பிறகு தான் அவங்க திறந்தாங்க. அந்த அளவுக்கு சபைகள் திறக்கிறதுக்கு காலதாமதமாச்சு. சில நாடுகள்லேருந்து ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்ன அங்கே சர்ச்சு திறந்துட்டாங்களாமே? ஆமாம், எங்களுக்கு திறந்துட்டாங்க, இங்கே இன்னும் அனுமதி கிடைக்கல. சில வருஷங்களாக கிடைக்காம இருந்துச்சு. 2023க்கு பிறகுதான் பல நாடுகளிலே சபை முழுமையாக திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் 6 மாசத்துல கர்த்தர் சபை திறக்க அனுமதி கொடுத்தார். கர்த்தர் நம்மள் வைத்த கிருபை பெரியது. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடவே கூடாது. இந்த தடவை தான் ஆண்டவர் சபையை மூடுறதுக்கு பார்த்தாரு. ஒரு டெம்பரவரியா கம்யூனியனை நிறுத்தினார். நெக்ஸ்ட்டு ஆண்டவர் கட்டடத்து மேலே கை வைக்க மாட்டார், ஆள் மேலே கை வைப்பார். அதுதான் நடக்க போகிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை முன்னிலைமையை விட இப்போ பின்னிலைமை மோசமாக போயிட்டு இருக்க உலகளாவிய எல்லா சபைகளுக்குள்ளும் அருவருப்புகள் தாண்டவம் ஆட தொடங்கிடுச்சு. திருப்பி இஷ்டத்துக்கு, அதாவது முன்னாடியாவது கொஞ்சம் பயம் இருந்துச்சு, கர்த்தர் மேலே என்ன இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அந்த பயம் சுத்தமாக போயிடுச்சு. சபைக்குள்ள சினிமா பாட்டை புல்பீட்டில் பாடுற அளவுக்கு துணிகரம் வந்துருச்சு. சபைக்கு ஆடுற அளவுக்கு. அதுவும் உங்கள் மதுரை சூப்பரு. நான்லாம் சொல்கிறேன் 100% கிருபையில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கியா. இப்பவும் சொல்கிறேன், மிக மிக மோசமான கண்டிஷனில் போயிட்டு இருக்கு. கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன, சில விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபை என்பது ஏதோ வந்தால் காதுக்கினிய பிரசங்கத்தை கேட்டு ஆசீர்வதிச்சுட்டு உங்களை அனுப்பி வைக்கணும். இல்லை, அது தேவையே இல்லை. நீங்கள் உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் தானாக வரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. சபை எதுக்கான இடம் தெரியுமா? உங்களை மறுரூமாக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற இடம். இருக்கிற குறைகளை எல்லாம் தீர்த்து கிறிஸ்துவை போல மாத்திர இடம் தான் சர்ச். வெறும் காதுக்கினிய பிரசங்கம் தேவை, ஆனால் அது மட்டும் பத்தாது. வெறும் ஆசீர்வாத பிரசங்கம் மட்டும் பத்தாது. இங்கே விசுவாச பிரசங்கம் வேணும், பரிசுத்த பிரசங்கம் வேணும், நியாய தீர்ப்பு பிரசங்கம் வேணும், எல்லாம் வேணும். வெறும் ஆசீர்வாதம் 4 வாரமாக கேட்டிங்கன்னா அது உங்களை கொண்டு போய் ஒரு நாள் மிக மோசமான இடத்துல தள்ளிடும். இப்போ சபை முன்னிலைமையை விட பல சபைகள் துணிகரத்தில் போயிட்டு. முந்தியாவது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்தில் உள்ளதை காப்பி அடிப்பான். இப்போ அப்படிலாம் இல்லை. உலகத்தில் உள்ளதை நேராக உள்ள கொண்டாண்டான். இஸ்ரவேலர்கள் பாளையத்துக்குள்ள மோவாபிய ஸ்திரீகள் கொண்டு வந்தது போல சாலமோன் அந்த எகிப்திய பெண்களை எல்லாத்தையும் அவனுடைய தேசத்துக்குள்ள கொண்டு வந்து அதை துணிகரமாக இங்கே விக்கிரக ஆராதனை பண்ணது போல இப்போ ஆரம்பிச்சாச்சு. இங்கே கொண்டாந்தாச்சு. வெளியே இருக்கிறத உள்ள கொண்டாரான். கேட்டால் சொல்கிறான், என்ன தப்பு? ஏன்னா அவனுக்கு அது தப்புனே தெரியாத இடத்துக்கு மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறிட்டாங்க. ஆனால் உங்களுக்காவது தப்புன்னு தெரியணும். எப்பவுமே ஒரு விஷயம் துணிகரமாக ரொம்ப மோசமாக போகுதுன்னா அழிவை நோக்கி போகிறது என்று அர்த்தம். ஒரு காரு பிரேக் பிடிக்காம போகுதுன்னா முட்ட போகுதுன்னு அர்த்தம். அது ஸ்லோவாக போனாலும் பிரேக் பிடிச்சிக்கிட்டே போகணுன்னா டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துரும்னு அர்த்தம். இல்லை பிரேக் பிடிக்காம ரொம்ப வேகமாக போகுது, யாரும் கேட்க முடியாது, என்ன நான் இப்படி தான் இருப்பேன், கூட்டத்துக்கு 2000 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, வர்றோம், ஒரு நாள் பாதாளத்தில் போய் விழும். நாம் பொறுமையாக போகிறது நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க. பெற்றோருக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை எங்கே அனுப்புறீங்கன்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அனுப்பணும். உங்கள் பிள்ளைகள் உங்களோடு தான் சபைக்கு வரணும். அவங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அவன் சொல்லுவான், ஓ அங்கே ஒரு யூத் மீட் நடக்குது, அங்கே ஒரு இது நடக்குது, எவன் வேணா எதை வேணாலும் நடத்தி தொலைக்கிட்டோம். நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வாங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், வாங்க.
நீ விரும்புகிற மாதிரி இங்கே இருக்காது. ஆனால் உன்னை கர்த்தர் விரும்புகிற மாதிரி மாற்றுவதுக்கு சபையால் முடியும். எங்கேயுமே யார் விரும்புகிற மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்க மாட்டேங்குது. அத்தனை லட்ச ரூபா காசு கொடுத்து கார் வாங்குறான், அதுவே நம்ம விரும்பின மாதிரி இல்லை. ஏறி ஓட்டும் போது அவனுக்கே தெரியுது, என்னங்க இது, நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறோம் காரை, ஏன்னா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அதில் இல்லை. அவ்வளோ லட்சம் போட்டு வாங்குகிறோம். வரும்போது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். போக போக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை தனியாக வேறு எங்கேயும் அனுப்பாதீங்க. உங்கள் நல்லதுக்கே சொல்கிறேன். ஏன்னா இது அப்படிப்பட்ட காலம் இல்லை. அந்த கூட்டம் அப்படி ஒருவேளை உங்கள் சர்ச்சில் நடத்துகிறாங்களா, அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம் சபையை குறித்து தெரியும். பல இடங்களில் தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஆமனுக்கு செடி மாதிரி யாரோ ஒருத்தர் முளைச்சி வர்றாங்க, திடீர்னு அப்படி இப்படிங்கிறாங்க. 2 பாட்டை யூடியூப்பில் ஏற்றுறாங்க, உடனே 2 மில்லியன் பார்த்த உடனே அவர் பெரிய ஊழியக்காரர் ஆயிடுறார். 2 மில்லியன் பார்க்கறதுனால பெரிய ஊழியக்காரெல்லாம் கிடையாது. கர்த்தரிடத்துலேருந்து சாட்சி வாங்கணும், அதுதான் சரியான ஊழியக்காரர். அதனால் பெற்றோருக்கு திருப்பியை நான் சொல்கிறேன், நீங்கள் வரும்போது உங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். எங்கேயாவது ஒருவேளை அனுப்புறீங்களா, உங்கள் ஊழியக்காரனுடைய அனுமதியோடு கூட அனுப்புங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எந்த கூட்டம் எப்படி என்ன ஏதுன்னு. அங்கே போய் உட்கார வச்சு அவங்க தேவையில்லாத ஸ்டஃப்பெல்லாம் போட்டு விட்டாங்கன்னா எடுக்க முடியாது. நிறைய ஊழியக்காரன் பிள்ளைகளே கெட்டுப்போச்சு. இப்போ சாட்சியாக தான் சொல்கிறேன், நிறைய ஊழியக்காரன் பிள்ளை என்னவாகி போச்சு, கெட்டுப்போச்சு. உங்கள் பிள்ளைகள் பெரிய சாதனைவாதிகளாக மாறணுமோ மாற வேணாமோ எனக்கு அது முக்கியமே இல்லை. உங்கள் பிள்ளை பரலோகத்துக்குரியவர்களாய் மாறணும், அதான் முக்கியம். ஏன்னா பரலோகத்துக்கு நுழையும் போது இன்ஜினியராக டாக்டரெல்லாம் அது நுழையாது, எல்லாம் இங்கேயே போயிடும். எப்பேற்பட்ட இன்ஜினியர் செத்தாலும் கேட்கும் போது பாடி எப்போ எடுப்பீங்க தான் கேட்பான். இன்ஜினியர் சாரை எப்போ தூக்கிட்டு போவீங்கன்னு கேட்க மாட்டான், பாடி எப்போ எடுப்பீங்க தான் கேட்பான். அதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்த வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 2வது மிச்ச காரியத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக ஆண்டவர் மீண்டுமாக சபை திறப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறியது. அந்த கொரோனா பீரியடில் அதெல்லாம் நடந்துச்சு. வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 12:1 வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்ச்சிக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே ஒரு 3-4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. 3-4 தீர்க்க தரிசனங்கள், அது எல்லாமே இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைவேறிச்சு. ஒன்று, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அது என்ன, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காற்றை மேய்தல் என்றால் என்ன? காற்றை மேய்தல், இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் இருக்குது, 23ஆம் சங்கீதம். தூக்கத்தில் எழுந்தாலும் சொல்லிடுவீங்க நீங்கள் இல்லையா? கர்த்தர் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் ஏன் மேய்க்கிறாரு? அது அதுக்கான அர்த்தம் என்ன? பொதுவாக ஆடை புல்லுள்ள இடங்களை ஏன் மேய்க்கிறோம்? அதுக்கு ஆகாரம் இருக்குது. அதே மாதிரி கர்த்தர் என்ன ஸ்பிரிச்சுவலி என்ன செய்வார்? மேய்ப்பார் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பசுமையான வசனங்களை கொடுத்து என்னை போஷிப்பார் அப்படின்னு அர்த்தம். இங்கே காற்றை மேய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசி காலத்தில் காற்று சர்வைவலாக மாறுது, சாப்பாடாக மாறுது. காற்று சாப்பாடாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் மிக முக்கியமாக பிஸ்னஸ் காற்றை அடிப்படையாய் கொண்டது தான். இன்றைக்கி உலகத்தின் பிஸ்னஸ், மொத்த பிஸ்னஸும் காற்றை அடிப்படையாய் கொண்டது. இன்றைக்கி ஆயில் எப்படி ஒரு பிஸ்னஸாக இருக்கோ, கோல்டு எப்படி ஒரு பிஸ்னஸாக இருக்கோ, அதே மாதிரி காற்று ஒரு பிஸ்னஸ். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்லேருந்து, நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபைலேருந்து, நீங்கள் வச்சுருக்கிற மொபைல்லேருந்து, நீங்கள் வச்சுருக்கிற கம்ப்யூட்டர் பிசியிலேருந்து, லேப்டாப்லேருந்து, பறக்கிற சேட்டலைட்லேருந்து, அப்புறம் ஓடுற பறக்கிற விமானத்திலேருந்து, மிதக்கிற கப்பல்லேருந்து, அத்தனையும் சேட்டிலைட் பேஸ்டு லைஃப்குள்ளே நம்ம வந்துட்டோம். வி ஆர் ஆல் அன் டிஜிட்டல் லைஃப். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அங்கே ஃபோன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ன செய்யவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. இன்றைக்கி ஃபோன் எப்படி ஆயிடுச்சு? கம்ப்யூட்டருக்கு பதிலாக மாறிடுச்சு. ஃபோன் பேங்க்குக்கு பதிலாக மாறிடுச்சு. டிரான்சாக்ஷன்ஸ், ஜிபே கீபே எல்லாமே ஃபோனில் வந்துருச்சு. அடுத்து மெசேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், கொரியர் எல்லாமே எங்கே தான் இருக்குது? இப்போ ஃபோன்லேயே இருக்குது. சாப்பாடு வேணும்னா கூட ஆர்டர் பண்ண எதில் பண்ணிடலாம், 10 நிமிஷத்தில் சாப்பாடு வந்துடுது. எல்லாமே பை ஃபோன். இது எப்படி வேலை செய்யுது, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்றீங்க, அமெரிக்காவில் இருக்கார், கனடாவில் இருக்கிறாரு, செல்ஃபோனுக்கு கூப்பிட்றீங்க. நீங்கள் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கும் அவங்க ஃபோனுக்கும் என்ன கிடையாது, எந்த விதமான ஃபிசிக்கல் தொடர்பும் கிடையாது. அதாவது ஒயர் கனெக்ஷனோ எதுவும் கிடையாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஃபோன் ஒன்று இருக்கும், வீட்டில் இப்படி இருக்கும்,
பட்டன் ஃபோன், இல்லை அதுக்கு முன்னாடி இப்படி சுற்றி விடுற ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் வீட்டில் ஒரு ஒயரோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஒயர் அப்படியே வீட்டிலேருந்து வெளியே வாசலில் இருக்கிற ஒரு டவர்கிட்ட போய் கனெக்ட் ஆகும். அந்த டவர்லேருந்து மெயின் டவருக்கு கனெக்ட் ஆகும். இதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை. இப்போ இருக்கிறதுக்கு பேர் கம்பி இல்லா தந்தி முறை. எல்லாமே காற்றை அடிப்படையாய் கொண்டது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அனுப்புகிறீங்க, ஒரு ஃபோட்டோ இமேஜ் அனுப்புகிறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அனுப்புகிறீங்க. எல்லாம் எப்படி இம்மிடியட்டாக அடுத்த நிமிஷம் அமெரிக்காவுக்கு போயிடுது. அங்கே வெயிட் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க, உங்கள் பாஸ்போர்ட் காப்பியை கொஞ்சம் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அனுப்புகிறோம், அடுத்த செகண்ட் ஒரு 3 to 4 seconds அங்கே போயிடுது. அவங்க சொல்கிறாங்க ரிசீவ் பண்ணிட்டோம். எப்படி போகுது? எது மோட் ஆஃப் ட்ராவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட் ஆஃப் ட்ராவல் முழுக்க முழுக்க காற்று. இந்த காற்றை அடிப்படையை கொண்டு தான் அத்தனையும் செயல்படுது. அதுதான் காற்றை மேய்தல். காற்று தான் சம்பாத்தியம், காற்று தான் சாப்பாடு. இன்றைக்கி ஃபோன் இல்லாதவங்களுக்கு வேலையே கிடைக்காதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஃபோன் இல்லாதவங்களுக்கு, அதாவது இந்த இன்டர்நெட்டு, வைஃபை, கம்ப்யூட்டர் இல்லாதவங்களுக்கு ஒரு 70% வேலை இல்லை. எல்லாமே அதை பேஸ் இருக்குது. மற்ற வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் கடையில் ரோட்டில் வாழைப்பட கடை இருக்குது அல்லது பழக்கடை இருக்குது, போய் பாருங்கள், அங்கே ஒரு QR ஸ்கேனர் கொண்டு வச்சுருக்கிறாங்க. அங்கேயுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் ஆகி போச்சு. காற்றை அடிப்படையாக கொண்ட வியாபாரம் அங்கேயும் வந்துருச்சு. முழுக்க முழுக்க காற்றை அடிப்படையாய் கொண்ட காலத்துக்கு நாம் வந்துட்டோம். காற்றை மேய்ந்து. இதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. காற்றை மேய்தல்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அனுப்புகிறதை அவர்கள் படிக்கிறார்கள், நீங்கள் அனுப்புகிறதை அவர்கள் மேய்கிறார்கள். நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க தெரியுமா, நுனிப்புல் மேயாத, நல்ல ஆழமாக படி அப்படிம்பாங்க. மேய்தல் என்றால் படிக்கிறதுக்கு இன்னொரு அடையாளம். இப்போ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரு காப்பி நீங்கள் எந்த ஆப் வழியாக அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய சென்டரில் இருக்கும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அனுப்பின உடனே நீங்கள் அனுப்புகிற ஆளுக்கு அது போய் சேர்ந்துருது. நீங்கள் டெலீட் பண்ணிடுறீங்க. அப்போ உங்ககிட்ட அந்த காப்பி இல்லை. சரி, அவருக்கும் தெரியக்கூடாது, தெரியாமல் அனுப்பிட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம்? டெலீட் ஃபார் எவ்ரிஒன். இப்போ அவர்கிட்டையும் இல்லை, நம்மகிட்டையும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பாடா யாருக்கிட்டையும் இல்லை, உங்கள் 2 பேர்கிட்ட மட்டும்தான் இல்லை. அதான் உண்மை, உங்கள் 2 பேர்கிட்ட மட்டும்தான் அது இல்லை. இப்போ யார்கிட்ட இருக்குது தெரியுமா? நீங்கள் யார் வழியாக மோட் அனுப்புனீங்க, வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ, அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பை, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு அக்ரின்னு கேட்பாங்க. நீங்கள் என்றைக்காவது அதை படிச்சிருக்கீங்களா? நோ சான்ஸ். சரி, நீங்கள் ஃபோன் வாங்கி புதுசாக வாங்கினோட ஃபோனை ஆன் பண்ணுறீங்கல்ல, அது ஒரு 2-3 கேள்வி கேட்கும். படிச்சிருக்கீங்களா? நோ சான்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபோனு உடனே ஆன் ஆகணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பு உடனே வேலை செய்யணும். அதில் என்ன கேட்டாங்க? 3 முக்கியமான கேள்விகள் இருக்கும். ஒன்று, இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடியதான உங்கள் ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸு, இமெயில்ஸு எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம்? அக்சஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஆமாம் தானே? நமக்கு இருக்கிற கான்டாக்ட் மொத்தம் யார்கிட்ட இருக்குது? இப்போ நீங்கள் என்னென்ன ஆப் வச்சுருக்கிறோ எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அடுத்து உங்கள் இமெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதை நாங்கள் ஆக்சஸ் பண்ண தொடங்குவோம். ஓகே, என்ன வேணும் எடுத்துக்க. கடைசியாக உங்கள் வீடியோஸ், இமேஜஸ், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும், ரெக்கார்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு காப்பி வச்சுப்போம். ஓகே, நீ ஆனானா போதும், எல்லாம் ஒரு காப்பி. அதில் கடைசி கேள்வி அவன் சொல்லுவான், எங்களுடைய காரியங்களை எங்கள் தேர்ட் பார்ட்டிஸ்க்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஓகே. நடுவில் அந்த பிரச்சனை ஒன்று வந்துச்சு. யூஎஸ் செனட்டில் கூகுளோடைய சிஇஓ கூப்பிட்டு கேட்டாங்க, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே சேஃபாக இருக்கா? யாருக்கிட்டையாவது போகுமா? அவர் சொன்னார், தேர்ட் பார்ட்டிஸ்க்கு போகும், அவங்களுக்கு போகும். ஏன்னா அவங்க பெர்மிஷனோட தான் நாங்கள் அனுப்புகிறோம். அவங்க பெர்மிஷன் பண்ணாட்டி நாங்கள் அனுப்ப மாட்டோம். நீங்கள் பெர்மிஷன் என்றைக்காவது அனுப்பாமல் இருக்கீங்களா? நாம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய நம்மளுடைய எல்லா டீட்டெயிலும் யாரோ ஒருத்தர் கையில் என்ன செய்யுது இருக்கு. நீங்கள் டெலீட் பண்ணிட்டாலும் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, வாய்ப்பே இல்லை. இப்போ கவனிங்க, நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க. இப்போ பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும், என்ன செய்யலாம்? ஃபர்கெட் பாஸ்வேர்ட். இப்போ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே அவங்க ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க, ஓடிபி, 1 டைம் பாஸ்வேர்ட். அதை வச்சுக்கிட்டு உள்ளே போகலாமா? போக முடியாதா? அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வச்சுட்டு நீங்கள் போகலான்னா அவன் போக முடியாதா? அப்புறம் என்ன அதுக்கு பேர் பாஸ்வேர்டு? நான் கேட்கறது புரியுதா? இது நமக்கு நாமே வச்சிருக்கிற ஐவாஷ். நமக்கு இருக்கிற ஒரே இது என்ன? நான் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கேன், யாருக்கும் தெரியாது. ஆமாம், பெரிய பாஸ்வேர்டு. சில ஆட்கள்லாம் இந்த பேட்டர்ன் போட்டு வச்சுருப்பாங்க ஃபோனில், தூக்கி இப்படி பார்த்தா அந்த பேட்டர்ன் நல்லா தெரியும். இதுக்கு பேர் ஒரு ஸ்ட்ராங் பேட்டர்ன், யாருக்கும் தெரியாமல் போட்டு வச்சுருக்குறாங்க.
கவனிங்க, நீங்கள் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன், இந்த வசனம் சொன்னபடி காற்றை மேய்கிற காலம் வந்து விட்டது. கொண்டர் காற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த வின் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் வாசிச்சு பாருங்க, வின் ஃப்ரம் ஈஸ்ட், கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று. கடைசி காலத்தில் கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றை தான் ஆளுகை செய்யும், ஜனங்கள் அதை பின்தொடர்வார்கள் இருக்கு. அதுக்கு ஒரு சத்தியம் இருக்குது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் 4 காற்று வீசும், அந்த சமுத்திரத்துலேருந்து 4 காற்றுகள் வீசும்னு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துலேருந்து. ஒவ்வொரு காற்றுக்கு ஒரு பேர் உண்டு. வடக்குலேருந்து வீசினா அதுக்கு பேர் வாடை காற்றின் பேர், தெற்குலேருந்து வீசினா அதுக்கு பேர் தென்றல்னு பேர், கிழக்குலேருந்து வீசினா அதுக்கு பேர் கொண்டர் காற்றின் பேர். இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு பவர், ஒரு சக்தி அல்லது ஒரு விதமான ஆளுமை வரும். அது கடைசி காலத்தில் ஃப்ரம் ஈஸ்ட் அதுதான் ஆளுகை செய்ய போகிறது. கிழக்கிலிருந்து வரக்கூடிய, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 12-13 வசனத்திலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் வருவாங்கன்னு இருக்கும். சூரியன் உதிக்கும் திசைனா கிழக்கு, ஃப்ரம் ஈஸ்ட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு வேளை தெரிஞ்சிருக்காட்டியும் பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண 4G எல்லாமே ஃப்ரம் வெஸ்ட், வெஸ்டோடைய கண்டுபிடிப்பு. 5G அண்ட் 6G வரப்போது. 5G அண்ட் 6G பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரம் ஈஸ்ட். இது ஹுவே நிறுவனம் தான் கண்டுபிடிச்சது 5G, சைனீஸ். இப்போ இதுதான் டோட்டல் வேர்ல்டை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்குது. இனி அடுத்து ஜப்பானீஸ் 6G வரப்போகுது. ஸோ உலகம் முழுக்க கொண்டர் காற்று ஃப்ரம் ஈஸ்ட் கடைசியாக டேக் ஓவர் பண்ணுற காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இதில் நீங்கள் நானும் சேஃபாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அனுப்ப வேண்டிய மெசேஜ் எதுவோ அதை மட்டும் அனுப்பிட்டு நீங்கள் தேவையில்லாததை அனுப்பாமல் இருந்தீங்கனாலே போதும். இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னா, என்ன தேவை இருக்குதோ இல்லையோ சும்மாவாவது ஒரு நாளைக்கு மெசேஜ் அனுப்பலை. சில ஆட்களுக்கெல்லாம் மெசேஜ் ஃபோபியான்னு ஒன்று இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, மெசேஜே வரலையே. நம்ம ஃபோன் வாங்கின காலத்தில் மெசேஜ் வந்தோடனே டங்குன்னு அடிக்கும், அடித்தாதான் மெசேஜ் எடுத்து செய்வோம், எடுத்து பார்ப்போம். இப்போ அப்படி இல்லை, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்களே எடுத்து பார்க்குறாங்க, என்ன மெசேஜ் ஏதாவது வந்திருக்குதா. அப்புறம் வரலன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் யாருமே எனக்கு மெசேஜ் அனுப்பலை. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறான், வாட்ஸ்அப் வேலை செய்யுதா, எனக்கு ரொம்ப நேரமாக மெசேஜே வரல. எவ்வளோ ஃபோபியா ஆகிடுச்சு பாருங்கள் அவனுக்கு. மெசேஜ் வராட்டி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் வரல, எதனால் நடக்கலை அப்படின்னு. உங்கள் மெசேஜ்கள் எல்லாம் படிக்கப்படுகிறது, உங்கள் மெசேஜ்கள் கண்காணிக்கப்படுகிறது, உங்கள் மெசேஜஸ் ஒரு இடத்தில் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு பிராண்டடாக உள்ளதான ஒரு விஷயத்தை அனுப்பி பாருங்கள். எனக்கு இந்த பிராண்டு வேணும், அல்லது இந்த பிராண்ட் ஷூஸ் வேணும், இல்லை இந்த ஷர்ட் வேணும், அல்லது இப்படி ஒரு கார் தேடுறேன், இப்படி ஏதாவது அனுப்பி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை அனுப்புங்க, 2 தடவைக்கு 3 தடவை அனுப்புங்க. அடுத்த 24 ஹவர்ஸ் அல்லது 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு மீடியாவில், அது மெயிலோ அல்லது ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்றில் அந்த நீங்கள் கேட்ட பொருளுடைய விளம்பரம் ஒன்று வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்கள், அந்த விளம்பரம் வரும். இப்போ நீங்கள் அதை எப்படி நினைப்பீங்கன்னா, இதைத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தால் எப்படி நினைப்பாருன்னா, கர்த்தர் நான் நினச்சதை காட்டிட்டார், இது தேவ சித்தம்தான். ஏன்னா ஒரு எல்லாத்தையுமே எப்படி பார்க்குறாரு, ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறதுனால, நான் இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் காட்டிட்டார். இல்லை, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜும் என்ன செய்யப்படுது, படிக்கப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தேவையில்லாததை அனுப்பாதீங்க. அவங்களே சொல்கிறாங்க, முக்கியமான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஃபோனில் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. பேங்க் அக்கௌண்ட்டை ஃபோனில் அவங்களே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முழுவதும் ஒரு சேஃப் இல்லாத இடம் தான் உங்கள் ஃபோன். உங்கள் ஃபோன் என்பது ஒரு சேஃப் இல்லாத இடம். அது உள்ளே நீங்கள் எல்லாத்தையும் வைக்கிறீங்க, தேவையில்லாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபின்னு ஒன்று வந்திருக்கு. இது அதை மாதிரி ஒரு என்ன செய்கிறது, என்ன சொல்கிறதுனே தெரில, அது அப்படி ஒன்று இருக்குது. ஒரு நாளைக்கு 100 தடவை கோணல் மானலாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்படி எடுக்குது, அப்புறம் அதுக்கே பிடிக்கல டெலீட் பண்ணுது, திருப்பி இந்த பக்கம் வச்சு எடுக்குது, எடுத்து பார்க்குது. அதுவும் எதுக்கு அவ்வளோ எடுப்பிய ஃபோட்டோ? நான் ஸ்பிரிச்சுவலாகவே வசனத்தின்படியே சொல்கிறேன். செல்ஃபியெலாம் வந்து கடைசி காலத்தில் ஒரு விதமான உங்களை வந்து கர்த்தரை வந்து டைவர்ட் பண்ணுறது. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்வார், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நல்லா கவனிங்க, கொடிய காலங்கள் வரும் என்று. கடைசி நாட்களில் எப்பேற்பட்ட ப்ராஃபஸி எழுதுறார் பாருங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனுஷர்கள் என்னவா இருப்பாங்க? தற்பிரியம்னா என்ன? செல்ஃபி. நாமே தற்பிரியம், அப்படியே பார்க்கறது, இப்படி பார்க்கறது, அப்படி பார்க்கறது, எடுக்கிறது.
அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத நான் தப்பாக சொல்லலை, எதுக்கு அவ்வளோ எடுக்கிறீங்க? இந்த ஃபோட்டோ ஃபோபியா இப்போ வந்து அப்படி ஆயிட்டுருக்கு. ஹோட்டலுக்கு போய் உக்காந்தோம்னா முந்தியெல்லாம் சாப்பாடு வந்தோடனே எல்லாம் சேர்ந்து ஜாமம் தானே பண்ணுவோம். இப்போ வந்த உடனே இப்படி இருக்குது, ஜாம் பண்ணுறதே இல்லை. கையை வைக்க போன இருங்க கையை வச்சிடாதீங்க, எடுத்து உடனடியாக ஸ்டேட்டஸோ இல்லை யாருக்கோ பத்தியா வி ஆர் இன் மெக்டொனால்ட்ஸ். அவன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கான், வயிறு எறிகிறான், பாவமாக இருக்குது. இது சாப்பிட்டு வந்தோன்னே மம்மிகிட்ட சொல், மம்மி வயிறு ஒன்று மாதிரி, இது உன் வயிற்றுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் வயிறு எரிஞ்சிட்டாங்க. அவன் பார்க்குறான், நல்லா மொக்குது, நல்லா தின்னுது, எப்படி இருக்கு பாருங்க. போன உடனே அப்படி எடுத்த உடனே ஹோட்டலில் சாப்பிட்றதே இல்லை இப்பெல்லாம். எல்லாத்தையும் வச்சுட்டு வரிசையாக வச்சுட்டு டாப் ஆங்கிளில் வேறு எடுக்கிறாங்க உட்காந்து. எடுத்து போடுவி. அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு அளவு வேண்டாமா? ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம்? அன்றைக்கி ஒரு ஆள் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு, நான் பார்த்தேன். நாங்கள் குடும்பமாக கொடைக்கானல் போகிறோம். யாருக்கு வச்சார் இந்த ஸ்டேட்டஸு? நான் நினைக்கிறேன் அந்த ஊர் திருடனுக்கு. நாங்கள் யாரும் வீட்டில் இல்லை, நீங்கள் வேணால் விசிட் பண்ணிட்டு போங்க, ஃபேமிலியாக நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். எதுக்கு அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பிய? மதர்ஸ் டே வருது, இவன் போடுறான், அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அம்மாவுடைய ஃபோட்டோ போட்டு. அம்மா வீட்லேயே தான் இருக்குது, அந்த அம்மா கிட்ட ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது. இப்போ அந்த ஃபோட்டோ அந்த அம்மா பார்க்க போதா? இல்லைன்னா அந்த அம்மா வந்து திருப்பி அதை பார்த்துட்டு லைக் போட்டு 3 அனுப்புவா போது? கூட இருக்கிற அம்மாவுக்கு வாழ்த்து சொல்ல முடியாது, ஹாப்பி மதர்ஸ் டேன்னு அம்மா ஃபோட்டோ போடு. எதுக்கு? எவ்வளோ அவன் ஃபோபியான்ற. அதாவது பார்க்க முடியாத அம்மா வெளிநாட்டில் இருக்குன்னா அதுக்கு ஏதோ அனுப்பி விட்டா பரவாயில்ல, அம்மா நான் உன்னை நேசிக்கிறேன். அவன் ஃபோனே பண்ணி கூப்பிட மாட்டான், சும்மா மதர்ஸ் டே அன்றைக்கி மட்டும் ஸ்டேட்டஸ் வைப்பான். நான் உண்மையாக மதரை நேசிக்கிறவன் மதர்ஸ் டேவை பற்றி கவலையே படாமல் யோசிச்சு பாருங்கள். அந்த மதர்ஸ் டேலாம் ஏன் வந்துச்சுன்னா, அமெரிக்காவில் 16 வயசுலேயே வீட்டு விட்டு போயிடுவான், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். அவன் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அம்மா அப்பாவை தேடணுன்றதுக்காக அந்த மதர்ஸ் டேன்னு வச்சு மதர்ஸ் டே அன்றைக்கி வருவான். 5 நிமிஷம் தான் இருப்பான், ஒரு பொக்கே மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம தலையெழுத்து வாழ்ந்ததுலேருந்து சாவர வரைக்கும் அம்மா அப்பா கூட தானே இருக்கிறோம் இல்லையா? நம்ம 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 அப்படி தானே இருக்கோம். ஆமாம், வந்த அம்மா திட்டுற வரைக்கும் நம்ம அம்மா நம்ம கூட தானே இருக்குது. புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, சரியா? ஆமாம் தானே? வந்த அம்மா திட்டுற வரைக்கும் பெத்த அம்மா கூட தானே இருக்குது. அப்புறம் என்ன மதர்ஸ் டே தனியாக கொண்டாடுறது? முழிச்சா அம்மா தான் முன்னாடி உட்காந்துருக்கு, தூங்க போகிறோமோ அம்மாவை பார்த்துட்டு தான் தூங்க போகிறோம். இதில் என்ன ஹாப்பி மதர்ஸ் டே? அதாவது மதர்ஸ் டே கொண்டாடுறத நான் குற்றமாக சொல்லலை, அது வந்த நோக்கம் வேறு. சரி, அப்படியே கொண்டாடுறீங்களே, கூட இருக்க அம்மா கிட்ட சொல்லாமல் கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு ஹாப்பிஸ் மதர்ஸ் டேன்னு போடுறான். கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய சோஷியல் மீடியா மிக மோசமாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த லைனில் என்ன சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகான ப்ராபஸி பாருங்கள். ஓசியா 12:1 அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1:12 வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. காற்றொலியா என்ன பண்ணுறானா? எவ்வளோ அழகான ப்ராபஸி பாருங்கள். இன்றைக்கி மீடியாவில் ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் சொல்கிறேன், வரக்கூடிய விஷயங்கள் பாதி பொய், மீதி கேடு. ஒரு 5 to 10% நன்மையானது வந்தால் பரவாயில்ல. ஒரு பீரியடில் டெய்லி பேப்பர் வரும். பேப்பர் எடுத்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கொலை, விபத்து இப்படி வரும். இப்போல்லாம் சென்சேஷனல் நியூஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கொலை, விபத்து, பூமி அதிர்ச்சி, இதுதான் சென்சேஷனல் நியூஸ். அதை தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. டெய்லி பாருங்கள், நீங்கள் டிவி எடுத்து பாருங்கள், ஃப்ளாஷ் நியூஸ்னு போட்டாலே பயமாக இருக்குது நமக்கு. எங்கேயோ ஒன்று போச்சு, எவனோ ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான், ஏதோ ஒரு இடத்துல நிலச்சரிவு, ஏதோ ஒரு இடத்துல விபத்து, இதுதான் ஃப்ளாஷ் நியூஸ். ஃப்ளாஷ் நியூஸ்னு எடுத்துக்கிட்டாலே இவ்வளோ தான் வந்துகிட்டு இருக்கு, பொய் இல்லை கேடு. அதே மாதிரி வர்றதில் பாதி பொய். நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் பார்க்குற நியூஸ் எல்லாமே என்ன கிடையாது, நிறைய சேனல்ஸ் கரப்டட். அவங்க பொய்யை போட்டால் நல்லா போகும். ஏன்னா இப்போ நம்ம மைண்டு எப்படிப்பட்ட மைண்டுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயத்தை போட்டால் பார்க்குறதுக்கு எப்படி இல்லை, ஜனங்க தயாராக இல்லை. இப்போ நாங்களே எங்கள் வீடியோவை பார்க்குறோமே, எங்கள் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோமே, மகிமை மேல் மகிமை அடைந்து அப்படின்னு செய்திக்கு தலைப்பை வச்சோம்னா 10,000 பேர் தான் பார்க்குறான். மகிமையா? சரி இருக்கட்டும். அதுவே இப்படி வச்சு பாருங்கள், உலகத்தின் அழிவு நாளை நடப்பது என்ன, 20,000 பேர் அட்டஸ்டிச்சு பார்த்துறான். நம்ம ஏதாவது ஒன்று ஸ்பிரிச்சுவலாக நல்ல நம்மளே யோசித்து வைக்கிறோம், நல்ல டைட்டிலாக வைப்போம், கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைவது எப்படின்னா வர்றதுக்கு மாட்டேங்கிறான். இதுவே இப்படி வைக்கணுங்கிறான் அவன் எதிர்பார்க்கறது. இப்போ நான் வைக்கிறது இல்லை, எங்கள் சேனலில் நாங்கள் போடும் போது அப்படிப்பட்ட ஒரு தம்ப்லைன் கூட வைக்கிறது இல்லை. ஆனால் எங்கள் மெசேஜ் எடுத்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க,
அவங்க போடுறாங்க, கிட்டத்தட்ட எத்தனையோ சேனலில் போடுறாங்க. அந்த சேனலில் இருக்க தமிழ்லாம் பார்க்கும்போது எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கும். அடுத்து நடக்க போவது என்ன, எம்டி ஜெகன். நானே உள்ளே போய் பார்க்குறேன், என்னடா நடக்க போகுது, அப்படி என்னடா சொல்லிட்டோம் நம்ம. ஏன்னா எனக்கே சந்தேகம் வந்துடுது, ஒரு வேகத்தில் ஏதாவது பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி எனக்கே சந்தேகம் வந்துடுது. அன்னைக்கு ஒருத்தர் போட்டார் தமிழ்லைனில், சாத்தான் குளத்தில் நடந்தது என்ன, எம்டி ஜெகன் விளக்கம் அப்படி. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு தூத்துக்குடி சாத்தான் குளத்தில். எனக்கு நம்ம பேசியிருக்க மாட்டோமே, இதெல்லாம் நடந்திருக்காதே, எப்படி யாராக இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை ஒரு ஃபோர்ஸில் பேசிட்டோமோ ஏதோ அது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, சாத்தான் குள சம்பவத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மெசேஜ், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்புறம் கூப்பிட்டு அந்தால, யோ ஏயா இப்படிலாம் ஒரு தம்ப்நெயில் வைக்கிற, அதை முதல்ல எடுயா, எனக்கே பயமாக இருக்குன்னு சொன்ன பிறகு அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மாற்றா ஒன்று வச்சிருக்காரு, குலநடுங்க வைக்கும் செய்தி. அதாவது அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்தி வச்சிருக்காரு, குலை நடுங்க வைக்கும் செய்தி. இப்போ எப்படி இருக்கு, இப்போ அவன் இன்னும் என்ன வைக்கல, வீச்சருவாளுடன் எம்டி ஜெகன் துரத்தினார், இவ்வளோதான் அவன் போடலை, மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்ட். அவன் வச்சிருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கு. அதனால் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், எங்கள் சேனல் வந்து நான் ஏதோ ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் சேனல் வந்து HLM 04ன்னு ஒரு சேனல் தான் இருக்கு. இந்த ஒரு சேனலில் இப்படிப்பட்ட காரியங்கள் வராது. மெசேஜ் வரும், கடைசி கால அடையாளங்கள் வரும். ஆனால் மற்றது எல்லாம் எங்களுது இல்லை. நிறைய பேர் பார்த்து கூப்பிட்டு, என்ன பிரதர் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீ சாப்பிட்றியா இல்லை எம்டி ஜெகன் மெசேஜ் போட்டு விட்டுமான்னு பையன்கிட்ட காட்டாத வர அது ஒன்று தான் நடக்கலை. இது இப்போ பூச்சாண்டி காட்டி என்னை வச்சு சாப்பாடு ஊட்டாமல் இருக்காங்க, அது மட்டும்தான் நடக்கலை. மற்றபடி என்னை எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னா, அவர் மெசேஜ் கேட்டாலே பயம்னு இருக்குது. கடைசியில் இப்போ எனக்கே பயமாக இருக்குது, என்னடா நடக்க போகுதுன்னு. கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி மீடியாவில் வர்றதில் பாதி பொய் மீதி கேடு. அதே மாதிரி எங்கள் பேரை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறவங்கள தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் பேரை வச்சு யாராவது ஆஃபரிங் கேட்டால் கொடுத்துடாதீங்க, சரியா? நான் கேட்குறது இல்லை, நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்ததும் இல்லை. யாரோ ஒருத்தர் என் பேரில் ஃபேஸ்புக் ஆரம்பிச்சிருக்கிறார், அதில் தயவுசெய்து யாராவது கேட்டார்னு என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க. எம்டி ஜெகன் ஆஃபரிங் வாங்குறது இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஓ பிரதர் அதெல்லாம் வாங்க மாட்டார் போல அப்படின்னு அதுவும் நினச்சிடாதீங்க, சரியா? எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். நீங்கள் பாட்டு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு. இப்படி 2-3 பிரச்சனைகள் வந்துருச்சு, அதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மீடியாவில் இன்றைக்கி நிறைய பாவம், அன்றைக்கி ஒரு ஊழியக்கார் போட்டுட்ருக்காரு, எங்களை தவிர வேறு யார் ஆஃபரிங் கேட்டாலும் கொடுக்காது, எவனை வாங்கிட்டான் போல, இல்லைன்னா என் வீடியோ வரப்போகிறது. அவரே பார்த்தா பாவமாக இருக்கார், அவர் பேரில் இவன் வாங்கிட்டு இருக்கிறான். வர வர அநியாயமாக இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மீடியாவில் வருகிறது எல்லாமே உண்மை இல்லை, கேடானதும் கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு வியாதி இருக்குது, அந்த வியாதியிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஃபார்வர்ட் வியாதின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன வியாதி இருக்குது? ஃபார்வர்ட் வியாதி. எதை பார்த்தாலும் ஃபார்வேர்ட். அதுவும் ஏதாவது ஊழியக்காரங்களை பற்றி வந்தால் உடனே ஃபார்வேர்ட், இமிடியேட்டாக. அது உண்மையா பொய்யா சரியாக இருக்குமா, அந்த காரியத்தில் சொல்லப்படுறது எந்த அளவுக்கு உண்மை, எதுவும் பார்க்குறது கிடையாது, இமிடியேட்டாக ஃபார்வேர்ட். ஒருத்தர் எனக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிட்டார். நான் அவரை ஃபோன் பண்ணி கேட்குறேன், பிரதர் இது என்ன அனுப்பியிருக்கீங்க, இது என்னது அப்படின்னு. நான் பார்க்கலையே. அவர் சொல்கிறார் என்கிட்ட, நான் பார்க்கலையே அப்படின்னாரு. அப்புறம் ஏன் ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னு, 3ஆம் உலக யுத்தம் போட்டிருந்துச்சு, உங்களுக்கு தேவைப்படுமே. அதில் அவன் என்ன போட்டிருக்கானே இல்லை, 3ஆம் உலக யுத்தம் நான் தான். இப்போ ரஷ்யா கூட கிடையாது, நடத்துறது என்னமோ நம்ம தான் முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கிற மாதிரி வந்துருச்சு. 3ஆம் உலகத்தை அந்த ஆளுக்கு தள்ளி விடு, பூமி எதிர்ச்சி அந்த ஆள்கிட்ட தள்ளி விடு, அங்கே கொஞ்சம் பேர் செத்து கொண்டிருக்க, அவன் தள்ளு முதல்ல அந்த ஆளுக்கு தள்ளு ஃபர்ஸ்ட். அநியாயமாக இருக்குது. வர வர நீங்கள் பண்ணுற சேட்டைகளும் பெருஞ்சேட்டையாக இருக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஃபார்வேர்ட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபார்வேர்ட் பண்ணுறதுல பொய்யை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணால் அதை பரப்புவதற்கு நீங்களும் உதவி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். இங்கே வசனம் சொல்லுது, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுறீங்க. அந்த வர்த்திக்க பண்ணுற வேலையை யார் செய்கிறது? நீங்களும் செய்கிறீங்க. உண்மை அல்லாத விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா அந்த பொய்க்காரனுக்கு நீங்களும் துணை போறீங்கன்னு அர்த்தம். பைபிள் நம்மளை ஃபார்வேர்ட் பண்ண சொன்னது ஒன்று தான், நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அதுதான் கர்த்தர் சொன்னது. நீங்கள் வேற ஒரு காரியத்தை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. முதல்ல தப்பான விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ண ஆள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதேனில் கர்த்தர் எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே கர்த்தர் கேட்பாரு, ஏன்
நீ எங்கே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். கர்த்தர் அடுத்த கேள்வி, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். எவனோ ஒருத்தன் உனக்கு நிர்வாணின்னு வந்து சொல்லிட்டான். அடுத்து, நோவா கூடாரத்துக்குள் படுத்திருக்கிறார். காம் போய் தன் சகோதரனிடத்தில் அறிவித்தான். சகோதரர்கள் பின்புறமாய் வந்து வஸ்திரத்தை போட்டு மூடினார்கள். அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணால அவனுடைய பிள்ளைகள் சபிக்கப்பட்டது. அந்த மெசேஜை மூடினால அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஃபார்வேர்டு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களை ஃபார்வேர்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, நல்ல விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஒரு ஆளை பற்றி தப்பாக ஃபார்வேர்ட் பண்ணி உங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக கிறிஸ்துவை பற்றி ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், சுவிசேஷம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஒருத்தன் அதில் ரட்சிக்கப்பட்டால் அதை உங்கள் கணக்கிலே கர்த்தர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். நீங்கள் எத்தனை பேர் காலையில் வசனம் அனுப்புகிறீங்க, அவன் பார்க்குறானோ இல்லையோ, ஆனால் அனுப்புகிறீங்க தெரியுமா? அது யாரோ ஒருத்தருக்கு பேசும், யாரோ ஒருத்தரோடு கூட இடைப்படும். ஒரு சில நேரத்தில் அப்படி அனுப்புகிற மெசேஜ் எனக்கு வந்து பல நேரத்தில் எங்கூட பேசியிருக்கு. உடனே உங்கள் நம்பர் கொடுங்க பிரதர், நான் அனுப்புகிறேன்னு தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. ஏற்கனவே நான் இன்பாக்ஸு ஃபுல்லாக உட்காந்துருக்கேன். நான் சொல்கிறேன். சில ஆட்களுக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது, ஃபார்வர்ட் பண்ணுறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுற காலம் இது. டிவியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், பாதிக்கு மேலே பொய் அவங்க சொல்கிறது. அப்புறம் அதை மறந்துட்டு அவனே நாளைக்கு வேற மாதிரி பேசுகிறான். அடுத்தது வசனம் வாசிங்க, 12:1 ஓசியா. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடருகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எப்ராயிம், இஸ்ரவேல் யாரோட உடன்படிக்கை பண்ணுமா? அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. இங்கே பாருங்க, இது அசீரியரோடு உடன்படிக்கை. அதாவது இஸ்ரவேல் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக 7 நாடுகள், துபாய், ஷார்ஜா, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான அபுதாபி, இந்த மாதிரி 7 நாடுகள் இருக்கு. இந்த 7 நாடுகளோட சைன் பண்ணிருச்சு அசீரியரோட. இது நடந்தது 2021. இந்த சைன் பண்ணும்போதே நாங்கள் சொன்னது, இந்த சைன் வந்து தீர்க்க தரிசனத்துக்காக பண்ணப்படுகிறது. ஆனால் நிச்சயம் இந்த 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 ஐக்கியம் உடஞ்சி போகும். இப்போ உடஞ்சிருச்சு பாருங்க. ஏன்னா இஸ்ரவேல் எப்பவுமே யாரோடையும் சமாதானமாக இருக்க முடியாது. உலகத்தோட நீங்களும் நானும் ஒன்றுபட்டு போயிட்டோம்னா நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நிமித்தம் உலகம் உங்களை பகைக்கும். ஏன்? நாம் சத்தியத்தை சொன்னால் உலகம் என்ன செய்யணும்? பகைக்கணும். ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, பெரும்பான்மையானவங்க என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. சபையை உலகம் என்ன செய்யும்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். அப்போ உலகத்தோடு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறோன்னு வச்சுக்கோங்க, உலகம் நம்மளை என்ன செய்யாது? பகைக்காது. அப்படின்னா அது தப்புன்னு அர்த்தம். இஸ்ரவேல் காம்ப்ரமைஸில் போச்சு. அப்போவே சொன்னோம் இது தப்பு, இது நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் 12:1 தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது அசீரியரோடு கூட. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னீங்கன்னா, இந்த 2000 வருஷத்தில் நடந்த முதல் அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி எப்போ நடத்துனாங்க அசீரியரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அபிமெலேக்கோடு கூட பண்ணுவார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெயர் சபாவில். அதுக்கு அடுத்து ஈசாக்கு பண்ணுவார். அப்புறம் யாக்கோபு சீரியரோடு லாபானோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். அதுதான் அதுக்கப்புறம் இது. ஸோ கர்த்தர் சொன்னபடி 12:1 அசீரியரோடு கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. அடுத்து அங்கே என்ன இருக்குது? எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா, அரபு நாடுகள் தான் உலகத்துக்கு என்ன கொடுக்கும்? எண்ணெய் கொடுக்கும். அவங்ககிட்ட தான் அவ்வளோ எண்ணெய் வளம் இருக்கு. அரபு நாட்டில் ஒன்றுக்கு, அதாவது ஆப்பிரிக்கா நாட்டில் ஒன்றுக்கு, எகிப்துக்கு இஸ்ரவேல் எண்ணெய் கொடுக்கும் அப்படின்னு ஓசியா புஸ்தகம் சொல்லுது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 1948 வரைக்கும் இஸ்ரவேலே இல்லை. அவங்க பாலைவனம். அவங்க எப்படி எண்ணெய் கொடுப்பாங்க? இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நடக்கும்? 2021 பிப்ரவரி மாதம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. பர்டிகுலராக இஸ்ரவேலிருந்து எகிப்துக்கு எண்ணெய் போச்சு. இஸ்ரவேல் கடலில் எண்ணெய் கிடச்சிச்சு, எல்பிஜி கிடச்சிச்சு. அதை அவங்க ஒரு பைப் வழியாக, லேவியதான் அப்படின்னு சொல்லுவாங்க, லேவியதான் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளான், அதன் வழியாக எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டு விட்டது. 12:1 ஓசியா புஸ்தகம் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. போது பாருங்க, லேவியதான்னா என்ன அர்த்தம்னா கடல் பாம்புன்னு அர்த்தம், நம்ம பைபிளில் இருக்கு. அதன்படி கடலுக்குள் பைப் போட்டு கடல் பாம்பை போல இந்த எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போச்சு. இந்த ப்ராஃபஸி எல்லாம் நீங்கள் நினைச்சா கூட நடக்காது. ஏன்னா 1972 வரைக்கும் இஸ்ரவேலை பகைச்ச நாடு எகிப்து. அந்த எகிப்தில் ஒரு அதிபர் இருந்தார், நாசர்ன். அவர் சொன்னார், இஸ்ரவேலை வரைபடத்தில் இல்லாமல் அழிச்சிட்டு தான் நான் போவேன்னு சொன்னார்.
இன்னைக்கு நாசர் இல்லை, இஸ்ரவேல் இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் எண்ணெயை எகிப்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறது. ஓசியா 12:1 நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறி விட்டது. இதுவரைக்கும் ஒரு நடந்த தீர்க்க தரிசனங்கள் நம்ம காலத்தில் 2022-23 வரைக்கும் நடந்த தீர்க்க தரிசனங்களை பார்த்துட்டோம். இனி நடக்க போகிற 2 முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். அடுத்து நடக்க போகுது, இதான் நடக்க போகுது. பைபிளில் உள்ளது தான், நான் ப்ராபசி சொல்கிறதில்ல. வாசிங்க யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. எந்த ஜாதி வருகிறது? யார் எழும்பி வர போகிறாங்க? அதுவும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர போகிறாங்க. அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்கள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. வெளிப்படுத்தல் 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும். யோவேல் 1:6 என்ன சொல்லுது? அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு மேல் அது கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அதை பற்றி என்ன சொல்லுது? அது ஒரு பலத்த ஜாதி. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகிற ஒரு கவர்மெண்ட், ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருதுன்னா, இப்போ வாசிக்கலாம், நேரம் இல்லை, எழுதுறதா எழுதி கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனத்தில் ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு கவர்மெண்ட் வருகிறது என்று அர்த்தம். தானியேல் 7:21 வாசிக்க முடியுமா? உடனே அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும். இருக்கா? தானியேல் 7:23. தானியேல் 7:23 அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அந்த சமுத்திரத்தில் வரக்கூடிய அந்த மிருகம் தான் வெளிப்படுத்தல் 13:1 இருக்கு. 4வது மிருகம் அது ஒரு ராஜ்யம், ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்டினுடைய வாய் சிங்கத்தின் வாய். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வார் நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு வார் முடியும் போதும் ஒரு சூப்பர் பவர் உண்டாகும், அதாவது அடுத்த வல்லரசு உண்டாகும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இங்கிலாந்து வல்லரசாக இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அமெரிக்கா வல்லரசாக மாறுச்சு. இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது முடிஞ்ச உடனே யூரோப்பியன் யூனியன் என்கிறதான இதுதான் சூப்பர் பவராக மாறப்போகுது. அடுத்து கரெக்டாக பைபிளில் சொன்ன அந்த வெளிப்படுத்தல் 13:1 இருக்கிற எல்லாம் இதற்கு பொருந்தும். இது ஒரு தனி செய்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால் போன முறை வந்தபோது எடுத்திருக்கிறோம். 10 நாடுகள் என்கிற தலைப்பில் இதை பற்றி எடுத்திருக்கிறோம். மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறேன். மறந்துட்டேன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ரைட், தெளிவாக தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மறக்கிறதுல எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த செய்தியை திருப்பி நான் இங்கேயே எடுத்துக்கலாம், மறந்துருந்தீங்கன்னா. சரி, 10 நாடுகள் கூட்டமைப்பு, யூரோப்பியன் யூனியன், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். 10 நாடுகள் இருக்கும், 7 தலை, 7 மலைகள் உள்ள நகரம் இருக்கும். எல்லாமே யூரோப்பியன் யூனியன் வரப்போகுது. அடுத்த சூப்பர் பவர் இவங்க தான். அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிடுச்சு, தெரியல. நேற்று பார்த்தீங்களா, வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக காலி, மொத்தம் அவுட். டோட்டலாக எத்தனையோ ட்ரில்லியன் காலி ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்கா வேறு வழியே கிடையாது, தேர்ட் வேர்ல்டு வார் செய்யும். இதே மாதிரி தான் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி யூகேவுடைய மொத்த எக்கானமி கொலாப்ஸ். அவங்க அதனால் வார்க்குள்ளே வந்தாங்க. இப்போ அமெரிக்காவுடைய எக்கானமி கொலாப்ஸ், வார்க்குள்ளே வராங்க. இப்போ அடுத்து சூப்பர் பவராக யூரோப்பியன் யூனியன் மாறப்போகிறது. இதோடைய கரன்சி யூரோ தான் அடுத்த சூப்பர் பவராக மாறும். இப்போ அடுத்து வரக்கூடிய பலத்த ஜாதி, 1ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் அந்த இடத்துல 6வது வசனம் சொல்லுது இல்லையா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இதுதான் கடைசியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்ட் கிங்டம். இதில் வரக்கூடிய கடைசி கிங் தான் ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான். அவன் தான் உலகத்தை 7 வருஷம் ஆளுகை செய்ய போகிறவன். அந்த 7வது வருஷத்தில் தான் அர்மகதான் யுத்தம் நடக்கும். ஸோ இப்போ அதுக்கு முந்தின நாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் 2 காரியம் நடக்கும் என்று வேதம் சொல்லுது. இது வரப்போகுது, இந்த வார் அதுக்கானது தான். வார் முடியும் போது ஒரு சூப்பர் பவர் உண்டாகும், இவங்க தான் வருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் 2 காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்கிறார். வாசித்து முடிக்கலாம். வாசிங்க 1ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் 15வது வசனம் வாசிக்கும். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ,
கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அடுத்து என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? கர்த்தருடைய நாள் வரப்போகுது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யோவேல். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அடுத்து 2வது தடவை சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 அதிகாரத்தில் 2வது தடவை 3வது 2:11 வாசிங்க. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும். இது 3வது தடவை. யார்? 2 அதிகாரத்தில் 3 தடவை கர்த்தருடைய நாள் வருது, கர்த்தருடைய நாள் வருது, கர்த்தருடைய நாள் வருதுன்னு சொல்றார். சரி, இந்த கர்த்தருடைய நாள்னா என்ன? கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறது? ரகசிய வருகையானா? இல்லை. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே, அப்ப அந்த கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்னா அது எந்த நாள்? ரகசிய வருகையானா? இல்லை. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். 16 வாசிங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். நல்லா கவனிங்க. மெகதோ பள்ளத்தாக்கில் வரக்கூடிய அர்மேகதான் வார், அப்போ இயேசு வரார். அந்த நாளுக்கு பேர் தான் என்ன நாள்? கர்த்தருடைய நாள். அதுதான் 2 பேதுரு 3:10 சொல்லுது. வெளிப்படுத்தல் 16, 15, 16 சொல்லுது. இந்த யோவேலில் சொல்லப்பட்ட 1:15, 2:1, 2:11 எல்லாத்துலேயும் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்னு சொல்கிறது. பகிரங்க வருகையில் பூமியை கர்த்தர் அர்மேகதான் யுத்தத்தில் அழிக்க போகிறது. அதனால்தான் அந்த நாளை யார் சகிக்கக்கூடும், அந்த நாளில் யார் நிலை நிற்கக்கூடும், யார் நிற்க முடியாதுங்கிறார். ஸோ இது பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது ஓசியா புஸ்தகத்தில் கர்த்தருடைய நாளை பற்றியே கர்த்தர் பேசலை. ஆனால் அதுக்கு அடுத்த புஸ்தகத்தில் 2 அதிகாரத்தில் 3 தடவை பேசுகிறார். 3 அதிகாரத்தில் 4 தடவை பேசுவார். 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா இன்னும் ஒரு தடவை சொல்வார் கர்த்தருடைய நாள் வருகிறதுன்னு. அப்போது பகிரங்க வருகையை பற்றி மிக தெளிவாக 3-4 இடங்களிலே வேதம் சொல்லுது, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். அதுலேயும் மிக முக்கியமாக ஒரு எச்சரிப்பும் கொடுக்க சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தை எச்சரிக்கை சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. அது எச்சரிக்கை விட சொல்றாரு. சீயோனிலே எக்கால சத்தமிடுங்கள், கர்த்தருடைய நாள் வருது, ஆபத்து வருதுன்னு சொல்றார். சரி, இது பகிரங்க வருகைன்னு இருக்கே, இந்த காரியங்கள்லாம் சொல்லப்படுதே, இதுக்கு நடுவில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகையை பற்றி ஏதாவது இருக்குதா, எந்த இடத்துலயாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க, முடிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. எவ்வளவு அழகா கொடுத்திருக்கார் பாருங்க. மணவாளன் மணவாட்டி என்பது இஸ்ரவேலை குறிக்கிற வார்த்தை அல்ல. மணவாளன் மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டில் உள்ள சபையை குறிக்கிற வார்த்தை. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. அதனால தான் பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் எழுதும்போது எழுதுறார் 11ஆம் அதிகாரத்தில், உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்படைப்பதற்கு நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் எழுதுறார். ஸோ மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபை. இங்கே இஸ்ரவேலுக்கு சொல்லிக்கிட்டே வரும்போது, சரி இதுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாள் வந்துடுச்சா, சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாள் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வாசிச்சிருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். அதாவது அர்மேகதான், மெகிதோ பள்ளத்தாக்கு, அங்கதான் சொல்றார், மெகிதோ என்கிற பள்ளத்தாக்கிலே கூட்டி சேர்த்தான். அடுத்து நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அப்ப இன்னும் கர்த்தருடைய நாள் என்ன செய்யல, வரல. ஆனா அதுக்கு முன்னாடியே சொல்றாரு,
2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எவ்வளவு தெளிவான ப்ராபசி பாருங்க. சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளனுடைய அறைனா என்ன? பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபாதர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு ஃபாதர்ஸ் சாம்பர்னு இருக்கு. அங்கிருந்து அவர் புறப்பட போறார். எதுக்காக? உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு போவதற்காக. மணவாட்டி எங்கிருந்து வரணும்? வசனம் சொல்லுது பாருங்க, மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. அப்ப எந்த மறைவிடம்? கண்மலையின் வெடிப்பு. கண்மலைனா இயேசு கிறிஸ்து வெடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நடுவே மறைந்திருக்கிற புறாவே, சபையே, உன் முகத்தை காட்டு, நீ பறக்கிற காலம் வந்து விட்டது, மறைவை விட்டு புறப்படு, மணவாளன் தன் அறையை விட்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை சந்திக்கிற காலம் சமீபமாயிற்று. அல்லேலூயா. இன்னும் நமக்கு நடக்க வேண்டிய ஒரே ப்ராபசி, இந்த 3ஆம் உலகத்தின் முடிவில் ஒரு வல்லரசு எழும்பணும், அதை ஒட்டி கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த வல்லரசு ரெடி ஆயிடுச்சு, யூரோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 2001 யூரோ வந்துடுச்சு. யூரோ வந்த போதிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், யூரோ வந்துடுச்சு, 10 நாடுகள் கூட்டமைப்பு வந்தாச்சு, இவங்க உலகத்தினுடைய கரன்சியை தங்கள் கையில் எடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பிரசில்ஸ், ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து, பெல்ஜியம், ரஷ்யாலாம் சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 20-25 பேர் சேர்ந்துட்டாங்க. பிரிக்ஸ் தான் அடுத்த கரன்சினாங்க. அப்பவும் சொன்னோம் பிரிக்ஸ் வராது, பிரிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னாங்க. இப்போவும் சொல்கிறோம் பிரிக்ஸ் வராது. அடுத்து 10 நாடுகள் கூட்டமைப்பு தான் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருந்தால் வரணும். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அங்கே தான் இட்டாலி இருக்குது, ரோம் இருக்குது, அங்கே தான் 7 மலை இருக்குது. இந்த பிரிக்ஸ் நாட்டுக்குள்ள 7 மலை இல்லை, 10 நாடுகள் கூட்டமைப்பு இல்லை. பிரிக்ஸ் 7 நாடு தான், 5 நாடு தான். அதாவது பெல்ஜியம், அப்புறம் வந்துட்டு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, இவ்வளோ தான் இருக்குது. இதில் எங்கேயுமே இந்த 7 மலை உள்ள நகரமோ 10 நாடுகள் கூட்டமைப்போ இல்லை. ஆண்டவர் சொன்னது இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ எழும்புகிற காலம் வந்துடுச்சு, இவைகளுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்க, நமக்கு தேவையான சம்பவம் அதுதான். இதில் அடையாளங்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா சீஷர்கள் கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அடையாளங்களை வச்சுக்கிட்டு வருகையை நாம நிதானிக்க முடியும். 1ஆம் வருகைக்கும் அடையாளம் இருந்தது, 2ஆம் வருகைக்கும் அடையாளம் இருக்கிறது. இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று கற்றுக்க முடியும், இவைகளுக்கு நடுவில் மணவாளன் வந்து மணவாட்டியை அழைத்து கொண்டு போகிறார். காலம் சமீபம் ஆயிற்று, இனி காலம் செல்லாது, அவ்வளோதான், கர்த்தர் வரப்போகிறார். எத்தனை பேருக்கு ஏறினாலும் சரி, எத்தனை பேருக்கு ஏறாவிட்டாலும் சரி. ஏன்னா நோவா காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். சொல்ல வேண்டியது, கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி கொண்டிருக்கிறார். அதான் இங்க சத்தியம். இப்போ உங்களுக்கு இது சொல்லப்படுவதுக்கு என்ன காரணம்? வசனம் தெளிவா சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள். சபை எதுக்கு கூடி வரணும்? பரிசுத்தப்படுவதற்கு. சபை, நான் எப்பவும் சொல்றேன், சர்ச் இஸ் நாட் த பிளஸிங் சென்டர், church is not the healing center, church is not the deliverance center, church is the transformation center. சபை ஆசீர்வாத மையம் அல்ல, சபை விடுதலை மையம் அல்ல, சபை சுகமளிக்கிற இடம் அல்ல, சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். அப்ப இதெல்லாம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அது அத்தனையும் இந்த மறுரூம் ஆகிறதுலேயே பேக்கேஜாக இருக்கிறது. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, கர்த்தரை போல மாற வேண்டியது. உங்கள் தேவைகளை சந்திக்க பரலோகம் வல்லமை உள்ளதாக இருக்கு. நீ சபைக்குள்ள வந்தாலே கர்த்தர் உனக்கு சுகமாக்கி வெளியே அனுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சுகம் கொடுக்கும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை விடுதலையாக்கும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும். இதை எல்லாவற்றிலும் மேலானது, கர்த்தருடைய வார்த்தை உன்னை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கும். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல, விடுதலை இல்லைன்னு சொல்லல, சுகம் இல்லைன்னு சொல்லல. உங்க கான்சென்ட்ரேஷன் அது அல்ல, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் கிறிஸ்துவை சந்திப்பது. நான் அதுக்கு வருவேன், என் தேவைகளை பரலோகம் சந்திக்கும். இப்போ ஆண்டவர் வருகிற காலம், சபை அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும், பரிசுத்தப்படணும், ஐக்கியப்படணும். அதுக்கு தான் சர்ச் வந்திருக்கு. இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு நம்ம வேற எதுக்கும் சர்ச்சுக்கு வரல, அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11 அப்படித்தான் சொல்லுது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும்.
கிறிஸ்து வரப்போகிறார். இந்த இயேசுவின் வருகையிலே பிரவேசிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, யூஸ்வலாக நாங்கள் ஒரு 7 காரியங்கள் சொல்லுவோம். அந்த 7 காரியங்களை நீங்கள் செய்யும் போது கிறிஸ்துவின் வருகையிலே பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லை எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் சர்ச்சுக்கு வரேன், என் தாத்தா காலத்துலேருந்து சர்ச்சுக்கு வரேன், தலைமுறையாக சர்ச்சுக்கு வரோம். நீங்கள் எத்தனை தலைமுறையாக வேணால் வாங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? உங்கள் அப்பாவுடைய ரட்சிப்பில் நீங்கள் ஓட முடியாது. நீங்கள் ஒரு பாவம் நிதானித்து பாவம் செய்கிற காலகட்டம் வர வரைக்கும் உங்கள் அப்பாவுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்குள்ள நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாவம் செய்ய தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. பின்மாற்றம் அடைஞ்சவங்களுக்கும் அது பொருந்தும். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட ஒப்பு கொடுங்க, ஒப்புரவாக்குங்க. ஆண்டவர்கிட்ட அந்த பாவம் மன்னிக்கப்பட்டோன்னு உங்களுக்கு ஒன்று வரும். அதுக்கு பேர் தான் ரட்சண்ய சந்தோஷம். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உங்கள் ஆத்மாக்குள்ள வரும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் வருகையில் பிரவேசிக்க முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதேசிக்கு போலியா அப்படிங்கிறாங்க. கள்ள ஞானஸ்நானம் எடுக்கலை. பக்கத்தில் இருந்த இயேசு எடுத்தாரா இல்லையா? பக்கத்தில் இருந்த இயேசு எடுத்தாரா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் இயேசுவை பார்க்காம திருடனை பார்க்குறீங்க? நீங்கள் திருடனாக இருந்தால் திருடனை பாருங்கள், நல்லவனாக இருந்தால் இயேசுவை பாருங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நிறைய பேர் ஏன் திருடன் எடுக்கலை, ஏன் திருடன் அவ்வளோ பெரிய தேவன் எடுத்திருக்காரு, அது கண்ணுக்கே தெரில. இந்த திருடனுக்கு அந்த திருடன் தான் தெரியுறான். திருடன் ஏன் எடுக்கலை? திருடன் எடுக்கலை, அவன் பரலோகத்துக்கும் போகலை, அவன் பாரடைஸுக்கு தான் போனான். ஆனால் இயேசு எடுத்தார், அவர் பரலோகத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினது பரலோகம். உள்ளே நுழையணும்னா தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேறு எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லலை. சின்ன வயசில் எடுத்தேன், குழந்தையில் எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன், அங்கே எடுத்தேன், இங்கே கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுத்திருக்கணும். சீஷனாகி எடுத்திருக்கணும். அதுவும் அதாவது பாவங்களை அறிக்கை செய்து இனி நான் புது சிருஷ்டியாக மாறேன்னு விசுவாசித்து எடுத்திருக்கணும். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், கும்பலாக கொடுத்தாங்க, என்னையும் போட்டு முக்கிய எடுத்துட்டாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாதுன்ற ஞானஸ்நானம் இல்லை. சில ஆட்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் ஏன் எடுத்தோன்னே தெரியல, இங்கேயும் எடுத்துடுறான். இஸ்ரவேலுக்கு போய் யோர்தானை பார்த்தா அங்கேயும் எடுக்கணுங்கிறான். இந்த ட்ரிப்பு போகிறாங்கல்ல, யோர்தானை பார்த்தோன்னு ஆசை வந்துடுது. ஏன்பா யோர்தானை பார்த்தோன்னு ஆசை வருது? இல்லை, இயேசு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஞானஸ்நானம் யோர்தானை 2 தடவை எடுத்துட்டார். ஏன் எடுத்தேன்னா, யோர்தானை பார்த்தேன், இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரே, அதனால் நானும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு எடுத்துட்டேன். நான் கேட்டேன், இயேசுடைய கல்லறையை பார்த்தியான்னு. பார்த்தேன். நான் ஏன் உனக்கு சாவர ஆசை வரலன்னு கேட்டேன். யோர்தானில் முங்குற ஆசை வந்துச்சுல, அப்போ கல்லறைக்குள்ளே போய் படுக்கிற ஆசையும் வரணும்ல. இது எடுத்த ஞானஸ்நானத்தையும் ஒழுங்காக எடுக்காத ஆள், சும்மா எங்கேயாவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா உடனே முங்கி எழுதியிருக்கிறது. விசுவாசித்து சீஷனாகி எடுக்கணும், அதற்கு பேர் தான் ஞானஸ்நானம். 3வது மிக முக்கியமானது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு குரூப் எழும்பி பரிசுத்த ஆவி கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாமல் உங்களால் உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாமல் வரேன், நான் அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க முடியாதுன்னா வெரி சிம்பிள், வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். உலகத்தை விட்டு வர சொல்ல, உலகம் உங்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் உட்காந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், ஆஃபீஸை விட்டு போக முடியாது, அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். அது உங்களை கரெக்ட் பண்ணாமல் பார்த்துங்க, அதான் முக்கியம். நாங்கள் இதை முந்தி இப்படி சொல்லியிருந்தோம், இப்போ நாங்கள் எப்படி சொல்ல வேண்டியிருக்கு? சர்ச்சுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் போய் அங்கே கெட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறத போகாமல் இப்போ சபை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இயேசு சொன்னார்ல, ஓநாய்களை ஆடுகளை மந்தைகள் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஆனால் பவுல் சொல்லுவார், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருகிறது. ஒரு காலத்தில் நம்ம ஓநாய்களுக்குள்ளே போனோம், இப்போ ஓநாய் உள்ளே வருது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் ஓநாயின்னொன்னே பல்ல நீட்டிக்கிட்டு அப்படியே ரத்தத்தோட அப்படிலாம் வராது. நல்ல கோட்டு போட்டு ஷூ போட்டு நல்ல அழகாக ட்ரெஸ் போட்டு வருது. நீங்கள் ஓநாயின்னா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த ஓநாயெல்லாம் இப்போ அப்படி தான் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அடுத்து
5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால் ஆத்துமாக்கள். ஏன்னா இங்கேருந்து வேறு எதையுமே நீங்கள் கொண்டு போக போகிறது இல்லை, கொண்டு போகவும் முடியாது. ஆண்டவர் உங்களை என்னையும் செய்ய சொன்னதுன்னு ஒன்று இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான், நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள். ஸோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 6வது மிக முக்கியமானது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். படுக்க போகும்போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, நான் வருகையில் போகணுங்கிறது. ஏன்னா அதான் நம்ம டெஸ்டினேஷன், அதை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். அது ரத்தத்தில் ஊறிடணும். 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படும். இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்தானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எந்திரிக்கலாமா? நாம் எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்றேன், அவங்க அடுத்து நடத்துவாங்க. அவங்க சொன்ன நேரத்தோட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஒரு சின்ன ப்ரேயர் மாத்திரம் பண்ணிவிட்டு நான் முடிச்சிடுறேன். எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். ஏற்கனவே சொன்னபடி 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் அந்த மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிற மறுரூப கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்போமா? வசனம் சொல்லுது, வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அந்த நிற்கிற கூட்டம் வேறு யாரும் இல்லை, வருகையில் எடுத்துக்கொண்டு போய் சிங்காசனத்துக்கிட்ட நிற்கிறது புதிய ஏற்பாட்டு சபை, மணவாட்டி சபை. நீங்களும் நானும் அங்கே நிற்போமா? கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் காணப்படுவோமா? ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஒரு சத்தியத்தை பேசுகிற, சத்தியத்துக்குள்ளே இருக்கிற சபைக்குள்ளே இருக்கிறீங்க. இன்றைக்கி அநேக இடங்களிலே சத்தியம் கிடைக்கிறதில்லை. இங்கே சத்தியத்துக்கென்று அவர் காலத்தை ஏற்படுத்தி அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் போகிறதுக்கு உங்களுக்குள்ள என்னென்ன தடைகள் இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்குமானால் உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து யாரும் எந்த தீர்க்க தரிசனமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், உங்கள் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அவர் உங்களை உணர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஆயத்தப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி என்ன காரியங்கள் இருந்தாலும் அதை ஒப்பு கொடுங்க. யோவான்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவர்கள் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். உன் பாவம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு அது மேலே வெறுப்பு வரணும், எனக்கு இது வேணான்னு உங்களுக்கு தோணணும், அதை விட்டுணுங்கிற எண்ணம் வரணும். அதுதான் நீங்கள் ரட்சிப்புக்கான வழி. அப்படி ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி இந்த என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அறிக்கை செய்து விடுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் அமைதியாய் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. நான் இதுவரைக்கும் ஞானஸ்நானத்தை பற்றி கேட்கல அல்லது கேட்டிருக்கிறேன், ஆனால் எடுக்கணும்னு தோணலை. நான் குழந்தையில் எடுத்தேன், ஒரே ஞானஸ்நானம் தான் சொன்னாங்க, ஆனால் குழந்தையில் எடுக்கிறது ஞானஸ்நானமே கிடையாது. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், இந்த ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானம். இதை நீங்கள் எடுக்கலைன்னா எடுக்கணும், அப்போ தான் வருகையில் போக முடியும். நான் இந்த ஞானஸ்நானத்தை எடுக்க விரும்புகிறேன், நானும் வருகையில் பங்கடையணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது, அப்படி தீர்மானம் பண்ணுறவங்கெல்லாம் உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்துங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, இது வரைக்கும் நான் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை, இப்போ நான் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்கள, அப்படி இருக்கிறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? நன்றாக கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நீங்கள் முடியும் போது இங்கே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட உங்கள் பேரை கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பரோ அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஞானஸ்நானம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை வேறு சபையிலிருந்து நீங்கள் வந்திருப்பீர்களானால் உங்கள் சபை போதுகிற இடத்தில் போய் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு உங்களை சொல்லுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம், கரங்களை கீழே போடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு, வருகை மிக சமீபம்.
நான் அந்த வருகையில் பிரவேசிக்கணும். இப்போ எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டுருக்கிறேன். கர்த்தர் வரும்போது நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பங்கடையணும் அப்படி ஆசைப்பட்டு தீர்மானம் பண்ணி இன்னையிலிருந்து நான் ஆயத்தப்பட போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது அந்த இமை பொழுதை தவற விடாத கூட்டத்தில் நாங்களும் இருக்க வேண்டும். மறுரூபமாகிற கூட்டத்தில் நானும் காணப்பட வேண்டும். மத்திய ஆகாயத்தில் நானும் நுழைய வேண்டும். சிங்காசனத்திற்கு முன்பாக நானும் நிற்க வேண்டும். நான் மட்டுமல்ல ஆண்டவரே, என் குடும்பம், நீர் என்னை நம்பி கொடுத்த குடும்பம் இங்கு இருக்க வேண்டும். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினது போல நானும் என் குடும்பமும் அங்கே வந்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தால் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ராத்திரியிலே ஒரு சொப்பனத்திலே உன் பிள்ளையை மனம் திரும்ப பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு தரிசனத்திலே உன் கணவரை மனம் திரும்ப பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நினைச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில நேபுகாத் நேச்சாரை கலங்க பண்ணுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முழு குடும்பம் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். காலம் சமீபமாயிற்று. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இந்த இடம் முழுவதும் மூடிக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது எங்கள் சபை குடும்பம் 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 குடும்பமாக மொத்த பேரும் அத்தனை பேரும் ஆண்டவரே மறுரூபமாகி உம்முடைய வருகையிலே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் மேகங்களுடனே வரும்பொழுது நாங்களும் மேகத்தை கடந்து ஆண்டவரே உம்மை சந்திக்கிற கூட்டத்திலே ஒரே நேரத்திலே பரலோகத்துக்குள்ளே நுழைய கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களை தடுக்க நினைக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடினப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் மூடட்டும். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். எங்கள் சபையில கைவிடப்பட்ட கூட்டம் ஒன்று இல்லாதபடி அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய மகிமை மூடட்டும். என்னென்ன பாவங்கள் பலவீனங்கள் இருக்கிறதோ ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலையின் ஆவியானவர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்திருக்கிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.